முன்னை வினயகல மூங்கில் குடியமுதன் பொன்னங்கடக்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாக தேத்தினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரும் பேரின்பமெல்லாம் பரிதன்றி நன்னினர்வாள் செயந்தருங்கேத்தி ராமானுஜமுனி தாரினமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமதோங்கும் அன்பாள் இயம்பும் கலித்துறை அந்தாதி ஓதைசி நெஞ்சனே இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த நூற்றிட்டு சாவித்திரி என்னும் நின்பொருளை கலிதந்த செஞ்சில் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமதாகிய புண்ணியனே சொல்லிந்தவ கொண்டு உனதடி போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தும் நாமெல்லாம் எந்தன் நானுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்கு அருசமயம் வெல்லும் பரம ராமானுஜா இதியன் விண்ணப்பமே பேரொன்று மட்டில்லை நின் சரணன்றி அப்பேரளித்தற்கு ஆறொன்றுமில்லை மற்றச் சரணன்றி என்று இப்பொருளை தேருமவர்க்கும் எனக்கும் முனைத்தந்த செம்ம சொல்லால் கூறும் பரமன்று ராமானுஜா மெய்மை கூறிடிலே. இந்த பாசுரமானது ராமானுஜ நூற்றந்தாதில் 45வது பாசுரம். திருவரங்கத்து முதலார் ராமானுஜருடைய வைபவத்தை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே ராமானுஜா ராமானுஜா என்கிற சப்தத்தோடு ஒவ்வொரு பாசுரத்தையும் அமைக்கிறார். அதிலே இது 45வது பாசுரம். 44வது பாசுரத்தாலே ராமானுஜர் என்று சொல்லுமினேன்னு தெரிவித்தார். 43, 44 சுரக்கும் திருவும் உணர்வும் சுரப்பகில் வாயமதம் பறக்கும் என்ற பாசுரத்திலும் சொல்லார் தமிழர் மூன்றும் சுருதிகள் 4 எல்லையில்லார் நெறி ஆகும் தெரிகிற பாசுரத்திலுமே தெரிவித்தார். ஆனா உலகோர்கள் தெரிவிக்கவில்லை. மிகவும் வருத்தப்பட்டார். எது பேரென்று காமிப்பரே, எது புருஷார்த்தமே தெரியாமல் அவர்கள் திரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற நிலைக்கு அந்த பாசுரத்திலே கொஞ்சம் வருத்தப்பட்டு சேவித்தார். 44ஆம் பாசுரம். இந்த பாசுரத்திலே அந்த வருத்தம் இல்லை. ஏன் அந்த வருத்தம் இல்லைன்னா, சுவாமி ராமானுஜே பிராபிய பிராபகம் உபாய உபேயம் என்று அறுதிட்டு காட்டினார் சுவாமி ராமானுஜர். ஏன் இதுக்கு முன்னாடி தெரியாதன்னா, இந்த 44ஆம் பாசுரத்திலே எது பேரென்று காமிப்பரே என்று தெரிவித்தரணும். அவளுக்கு என்ன புருஷார்த்தம் தெரியவில்லை, இப்படிதான் இருந்தாருன்னு தெரிவித்தரணும். அந்த நிலையில தான் அடியேன்னு இருந்திருக்கேன்னு இப்பதான் அவர் உணர்கிறார். நான் அவளை சொல்லிட்டு இருக்கேனே, எனக்கும் தெரியலையே, நான் முன்னாடி எப்படிதானே இருந்தேன். அப்ப என்னையும் புறத்தாழ்வார் முதலியாண்டார் போர்கள்லாம் எது பேர் என்று காமிப்பார்கள், அதே வார்த்தை என்னையும் சொல்லியிருப்பாளனோ. அப்ப நான் அவர்களை சொன்னது தவறு, அவர்கள் திருத்த பார்க்கணுமே தவிர என்னமோ நான் பிறந்ததிலிருந்தே ஒழுங்கா இருந்தா போல சொல்லியிருக்கேனே தவறு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன எடுத்து ராமானுஜரே பிராபிய பிராபகம், அவர்தான் புருஷார்த்தம், அவர்தான் வழி என்று தெரிந்து கொண்டேன் என்கிற நிலையிலே இந்த பாசுரத்தை அமைக்கிறார். பேரொன்றும் மற்றுள்ளே நிச்சரண் எண்ணி, பேரென்னாலே அதாவது புருஷார்த்தம் பிராப்தியம் ராமானுஜர் திருவடிகளே. அப்பேரளித்தற்கு ஆறொன்றுமில்லை மற்ற சரணன்றி. அந்த பேருக்கு, அந்த புருஷார்த்தத்துக்கு வழி எது என்றால் அந்த திருவடியே வழிய, மற்ற சரணன்றி வேறு திருவடிகள் கிடையாது. அந்த திருவடி என்று இப்பொருளை தேருமவர்க்கும் எனக்கும் உனைத்தந்த செம்மை சொல்லால். தேருமவர்கள், நான் தேராதவன். திருவரங்கத்தவன் தெரிவிக்கிறார், நான் தேராதவன். தேருமவர்கள் யாரு? குறத்தவழான் முதலியாண்டான் வங்கிபுரத்து நம்பி முதலான பெரியோர்கள். எனக்கும் உனைத்தந்த செம்மை சொல்லால் கூறும் பரமன்று. அவர்களுக்கு என்ன அனுகிரகம் பண்ணினாயோ தேருமவர்களுக்கு, தேராத அடியேனுக்கும் அதே அனுகிரகம் பண்ணினாயே. இப்படிப்பட்ட வைபவத்தை அடியினால் சொல்ல முடியுமா? கூறும் பரமன்று ராமானுஜா மெய்மை கூடிலே என்று சொல்லக்கூடிய பாசனம். அதிலே சுவாமி மணவாளனுடைய பதபதார்த்தங்கள் என்ன, மேற்கொண்டு அவதாரிகன்னு அனுபவிக்க பெற்றோம். திருலோகஞ்சியுடைய வியாக்கியானத்தையும் ஆரம்பிச்சிட்டோம். அதாவது வியாக்கியான அவதாரிகை முடிச்சுட்டு வியாக்கியானம் வரைக்கும் வந்துட்டோம். அதுல என்ன தெரிவித்தார்? அதுல ஆச்சரியமா, அத ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் என்று ரசோவை சகா இத்தியாதிகளாலே சர்வேஸ்வரனை என்றும் பிராப்தியம் என்று சொல்லுகையாலே என்றும். இது எதனால இது எடுக்கிறாருன்னா, ஸ்தூலா ரஞ்சதி நியாயம்னு கடந்த காலக்ஷேபத்தில் நம்ம பார்த்திருப்போம். அதாவது ஒன்றை நம்ம தெரிவிக்க வேண்டும் என்றால் அதுக்கு பிரசித்தமாக இருக்கக்கூடிய ஒன்றை சொல்லி அதன் பிறகு அது அப்படியே மேற்கொண்டு அந்த பிரசித்தம் இல்லாத ஒன்றை
நம்ம காட்டி கொடுக்கக்கூடிய நெருங்குதான் ஸ்தூலா அருந்ததி நியாயம்னு பேர். இப்ப ராமானுஜருடைய திருவடியே பிராபிய பிராபம் தெரிவிக்கணும். அது பிரசித்தி இல்லையா சுவாமி? பிரசித்தியே இருந்தாலும் சில பேருக்கு தெரியாதனும். அப்ப எம்பெருமான் என்று சொல்லக்கூடிய பகவானின் திருவடி பிராபிய பிராபம் இருக்கணும். முதல்ல அதை சொல்லுவோம். அதுக்குதான் ஸ்தூல அருந்ததி நியாயம்னு பேர். அதுதான் கடந்த காலத்துல கல்யாண இதுல அருந்ததி அம்மிபிதித்து அருந்ததி பார்க்கறதுக்காக அந்த திருஷ்டாந்தத்தை கடந்த காலட்சத்திலே பார்த்தோம். இப்ப அந்த அருந்ததி ஸ்தூல அருந்ததி நியாயத்தை போலே ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாது என்று சொல்லி ஆனந்தமே பிரம்மம் அப்படின்னு தெரிவித்தது. ரசோவை சகா எல்லா ரசபதார்த்தங்கள் அத்தனையும் பகவான் இடத்துல வந்து வாங்கி கொண்டு போறதுனா எந்த ரசமா இருந்தா அது மாம்பழ ரசமோ அல்லது வந்து திராட்சை ரசமோ அல்லது வந்து ரசபதார்த்தங்கள் என்னென்ன உண்டோ அத்தனையும் வந்து போறதுனா ரசோவை சகா. அதுக்கு மேல ஆச்சரியமா தெரிவிக்கிறவன் இந்த மாதிரி இருக்கிறதுன்னு தெரிவித்தார். இதுல கடந்த காலட்சத்துல பிராபிய பிராபகம் ஆனந்தம் பிரம்மம் என்று சொல்லிட்டு பிராபியம் ஆனந்தம் என்றும் பிராபகம் அதே பகவானுடைய திருவடி என்றும் சொல்லிட்டு சரி கடைசியில் அடைய வேண்டிய தவிர அந்த அடையின அதனால ஆனந்தத்தையே பிராபியமாகவும் ஆனந்தத்தையே பிராபகம் பிராபிய பிராபகம்னா உபாய உபேயம். அதாவது வழி புருஷார்த்தம். உபாயம் என்றால் வழி, புருஷார்த்தம் என்றால் உபேயம். உபேயம் என்றது பிராபியம். பிராபியம்னா உபேயம், உபேயம்னா புருஷார்த்தம். புருஷார்த்தம் அடைந்து அனுபவித்து கைங்கரியம் பண்ணுதல் புருஷார்த்தம். அந்த புருஷார்த்தம் தான் பிராபியம்னு சொல்றாங்க. பிராபகம்னா அந்த புருஷார்த்தத்தை அடைவதற்கு உண்டான வழி, அந்த வழியை தான் பிராபகம் சொல்லுவாங்க. இப்ப பிராபிய பிராகம் ஆனந்தம் தான். அப்ப ஆனந்தத்தை பிராபியமாகவும் பிராபகம் பண்ணுறது அப்படிங்கிற இப்ப நமக்கு சந்தேகம் வராது. ஏன்னா பகவானும் பிராபியம் பிராபகம் சொல்லியாச்சுன்னா ஆச்சாரியால்னா அது என்னமா சுவாமி அவருக்கு ஜீவாத்மாவை தெரிந்தெல்லாம் சந்தேகம் வரணும். அதுல சந்தேகம் வராது. சரி, இது நல்லா தெரியுது. அப்ப அதனால்தான் பிராபிய பிராபகன் என்றார். அப்ப ஆனந்தத்தை பிரம்மமாக கொண்ட அப்ப ரசோவை சகாம் அந்த ஆனந்தம் தான் பிராபியம் அப்படின்னு தெரியுது. அந்த ஆனந்தமாக இருக்கக்கூடிய பிரம்மமே ரசோவை சகா ரசச்சேவாயாம் லப்துவானந்தி பவதி என்று அந்த பிரம்மம் தான் ரசம். அந்த ரசத்தை பெற்றவன் ஆனந்தத்தை பெறுகிறான் தெரிவிக்கிறது. சரி சுவாமி, அந்த ஆனந்தம் ரசம் என்றும் அதே ஆனந்தம் பிரம்மம் என்றும் சொல்லுகிறது. ஆனந்தமே பிராபியம் பிராபகம் சொல்லிட்டு இது நல்லா தெரியுது. இதுக்கு மேல ஆச்சரியமா தெரிவிக்கணும். குருரேவ பரபிரம்மா சொல்லுகையாலே என்றும் குருரேவ பரபிரம்மா என்றும் அதுக்கு மேல ஆனந்த பிரம்மோ திவ்யஜானாதி என்றும் ஆச்சாரிய தேவோ பவா என்றும் சொல்லுகிறபடியாலே ஆச்சாரியனை தெய்வமாக கொள். அதே இன்னொரு சாஸ்திர வாக்கியம் சொல்றது, ஆச்சாரியனை தெய்வமாக கொள்வாய். குருரேவ பரம்பிரம்மா கீழே ஆனந்தம் பிரம்மை பரபிரம்ம என்று இருக்கு இல்லையா? அப்ப குருதேவ பரபிரம்மன் இருக்கு இல்லையா? அந்த குருவேதான் பிரம்மம், ஆனந்தமே பிரம்மம், அந்த குருவே பிரம்மம். அப்ப ஆச்சாரியனையே தெய்வமாக நினை. அப்ப இதுவரைக்கும் என்ன தெரியுது? ஆனந்தம் பிரம்மே திவ்ய ஜானாது ஆனந்தம் பரபிரம்மம் அப்படின்னு ஆனந்தமே பிரம்மம் பிராபிய பிராபகம் தெரியாது. அதே போல குருரேவ பரபிரம்மன் சொல்லிச்சுன்னா அந்த பிரம்மமே குருன்னு சொல்லிட்டு அப்ப குருவையே ஆச்சாரியனாக நினைன்னு சொல்லிட்டு அப்ப ஆச்சாரியனே பிராபிய பிராபகம் இது வரைக்கும் தெரியாது. அப்ப இதெல்லாம் உபனிஷத் வாக்கியம். இது நல்லா தெரியாது. இதற்கு மேற்கொண்டு நம்ம கடந்த காலத்துல என்ன பார்த்தோம்னா சபரியுடைய வாக்கியத்தை பார்த்தோம். சபரி என்ன சொல்லியிருக்கா? ஆசீர்வாதம் பாதி நான்யற்ற. அத சபரி சொல்ல ஆச்சரியமான வார்த்தை என்னதுன்னா பாதமூலம் பவிஷ்யாமி அப்படின்னா மதங்க முனிவருடைய சிஷ்யதான் சபரி. அந்த சபரி மதங்க முனிவர் மோட்சத்துக்கு போயிட்டு இருக்கார். போயிட்டு இருக்க நானும் வரேன் பிரார்த்திக்கிறா. இல்ல ராம கைக்கறி இருக்கு, அதை முடிச்சுட்டு வரும் அப்படின்னு சொன்னா சரி ராம கைக்கறி காத்துருந்தா. ராமனும் வந்தான். இதெல்லாம் நம்ம கடந்த காலத்தையும் பார்த்துட்டோம். இதுதான் சுருக்கமா சொல்றேன். அப்ப ராமனும் வந்தான், அந்த கைங்கரியத்தை பண்ணி முடிச்சுட்டா. கையில முடிச்சோடனே ராமன் நீ கிளம்பலாம், இனிமே நீங்க போகலாம் அப்படின்னு சொன்னான். போகலான்னு சொன்ன உடனே அப்ப நான் வந்துட்டு மோட்சத்தையே பிரார்த்திக்கவே இல்லையே அப்படின்னு சபரி சொல்றான். சபரி இந்த வார்த்தை சொல்றான், நான் மோட்சத்தை கேட்கலையே, கேட்டால் தான் தேவ கொடுத்துட்டு போயிட்டு வரலாம்னு சொல்லலாம்னா ஆச்சாரியன் கொடுத்துட்டா நீ போகலாம்னு தான் சொன்னேன் அப்படின்னு. அப்ப ஆச்சாரியன் ஏற்கனவே இந்த சபரிக்கு அனுமதித்துட்டார். இனி நீ பிராபியமாக பாதமூலம் பவிஷ்யாமே, அவனுடைய திருவடியை நான் போக போகிறேன். ராமா, உன் திருவடிக்கு கைங்கரியம் பண்ணுன்னு ஆச்சாரியன் சொன்னார். பண்ணினேன், நீ வருவாய், வந்த உடனே கைங்கரியம் பண்ண. அது மட்டும்தான் எனக்கு தெரியுமே. நான் உன்னை பிராபியமாக நினைத்தோ பிராபகமாக நினைத்தோ இந்த கைங்கரியத்தை பண்ணலேன்ட்டான்.
இது என்னன்னா, ஒரு தெய்வத்தை பார்த்து ஒரு ஆச்சாரி இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, உனக்கு கைங்கரியம் இல்லைன்னு என்ன தைரியமா சொல்லாம வரும். நேரம் நம்பெருமாள் முன்னாடி போயிட்டு பக்கத்துல எம்பெருமான் இருக்கார், நான் உன்னை சேவிக்க வரல, எம்பெருமான தான் சேவிக்க வந்தேன், என்னமோ உன்னை எம்பெருமான உன்னை சேவிக்க சொன்னார், அதனால சேவிக்கிறேன். இப்படிதான் மதுரகவியார் சொன்னார், திருதந்தாயிலம் தேவபிரானுடைய கரிய போல திருவுருக்காண்பன். அதே போல இங்க சபரி என்ன சொல்றான்னா, ராவனை பார்த்து நான் உனக்கு கைங்கரியம் பண்ணது ஏதோ மோட்சானந்தனுக்கு கிடைக்கும் உனக்கு பண்ணினாதான் அப்படின்னு அந்த அபிப்பிராயத்துல பண்ணல. எங்க ஆச்சாரம் உனக்கு கைங்கரியம் பண்ண சொன்னார், அவருடைய ஆணை, அந்த ஆணையம் நான் மீற முடியாது. பண்ணினா அவருக்கு பிரீத்தி, அவருடைய பிரீத்திக்காக உனக்கு கைங்கரியம் பண்ணே தவிர, ஓ இது கைங்கரியம் பண்றபடியால எனக்கு மோட்சம் கிடைக்க போறது, இதை கைங்கரியம் பண்ணபடியாலும் எனக்கு எனக்கு ஆச்சாரிய கைங்கரியம் பண்ண கிடைக்க போறது, அதனால இல்லை, அதனால நான் பண்ணவே இல்லை, அதனால பண்ணப்பட அதான் என்ன நல்லா சொல்லுவார். அப்ப நான் இவ்வளவு பழம்லாம் கொடுத்துருக்கேனே, இதெல்லாம் கொடுத்தபடியாலே எனக்கு ஏதோ ஒரு நல்ல இது கிடைக்க போறதுன்னா ஒண்ணுமே கிடையாது. மதங்க முடியும் உங்க கைங்கரியம் பண்ண சொன்னார், காத்துருந்தேன் அப்படின்னு வந்த உடனே பண்ணேன்னு சொன்னார். இப்ப இந்த இடத்துல இன்னொரு விசாரம் ஒண்ணு பண்ணியிருக்கான். என்ன விசாரம்னா, குகப்பெருமானும் வேடன், இந்த சபரியும் வேடு வச்சு, இது இவள் பெண் அவன் ஆண் அப்படிங்கச்சே குகப்பெருமாள் கொடுக்கச்சே எடுத்துக்கல, பணத்தை தான் கொடுத்தாரு, ஏதோ கொடுக்கல. என்னமோ சில பேர்லாம் ஏதோ பேசிட்டு இருக்கா, இதை கொடுத்தா அதை கொடுத்தா அதை கொடுத்தா என்னமோ பேசிட்டு இருக்கா, இருக்கட்டும், அதெல்லாம் கொடுத்தா அந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம போகணும். ஏன்னா வால்மீகி என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் நம்ம எடுத்துக்கணும். வால்மீகி மீறி வேற ஏதாவது பேசியிருந்தா வச்சுக்க, ரொம்ப தவறான கருத்துக்கள் சிலதெல்லாம் போறது. அதை நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சரியா என்னது உண்டோ அதுதான் சொல்லுவா, மற்றது பேசவே மாட்டான். இதனாலேயே சில பேருக்கு அந்தந்த ஆச்சார புருஷ சில பேருக்கு ரொம்ப கோபமே வந்துருது. அது என்னமா அது பிரசித்தமா இருக்கு, நீர் இந்த மாதிரி பேசினீங்க, பிரசித்தமா இருக்குன்னா ஒரு பைய 10 தடவை சொன்னதுனால அது பைய உண்மையாகிடுமா? அது ஆக போறது கிடையாது, எந்த நிலையிலும் அது உண்மை ஆகாது. ஏன்னா அதுக்கு பிரமாணமே இருக்கணுமே. எது சொல்லணும்னாலும் மூல புருஷர்கள் சொல்லியிருக்காளா, ஆதி காவியத்தில் இருக்கா, ஆதி காவியத்தில் இல்லாத ஒன்றை நான் புகுத்தினேன்னா அதுவே கொஞ்ச நாள் எடுத்து அது பிரசித்தமாயிடும். ஆகத்துக்குள்ள நிலை இருக்கு. இதுக்கு சொல்ல வந்தேன். இப்ப சில பேர் என்ன இந்த நாடகத்துல என்ன பண்ணுவான், ராவணனை ஒரு நல்லவனா ஆக்கி பண்றான், ராமன் தீயவன் ராவணன் நல்லவன், அது கொஞ்ச நாள் பிரசித்தமா அப்படிதான் சரியா அப்படின்னா, ஆனாலும் அவனுக்கு தெரியாது. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரிலாம் பண்ணப்படாது. மூலப்புருஷர் வால்மீகி என்ன கொடுத்திருக்காரோ, நாரதனுடைய அனுகிரகம், பிரம்மாவுடைய பரிபூர்ணமான கட்டாட்சம் உனக்கு பிரத்யட்சமா எல்லாம் தெரிய போறதுன்னு அவர் வரம் கொடுத்திருக்கார். ராமன் நடந்தது, உட்கார்ந்தது, சிரித்தது, எழுந்தது, சிரி அழுதது, என்னென்ன உண்டோ அத்தனை உனக்கு பிரத்யட்சமா தெரியுது. அந்த மாதிரி வரம் கொடுத்த உடனே அவரை மீறி ஒருத்தர் பேசியிருக்காருன்னா முதல்ல அந்த ராமாயணம் பண்றதுக்கு அவர் யோகியதை படைத்தவரான்னு ஆகணும். அதை கொஞ்சம் அதிகமா தான் பேசுறேன். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சில விஷயங்கள் ரொம்ப தவறா கண்டுபிடிக்கிறார். எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படி இருக்கச்சே, இப்ப இதுக்கு இது மாதிரி வேடன் வேடுவிச்சு, இவள் வேடன் வேடுவிச்சு, இந்த பெண்ணானவள் எந்த பெண்ணு, இந்த சபரி. இப்ப பணத்தை கொடுத்தோடனே ராமன் வாங்கிட்டான். அதே வேடனாக இருக்க குகன் கொடுத்தோடனே, அப்ப என்னமோ கைகள்லாம் நீ இந்த மாதிரி காட்டுலதான் நீ இந்த மாதிரிலாம் இருக்கப்படாது, ரொம்ப காட்டுல எப்படி இருக்குன்னா ஒரு பூர்ணமான வைராக்கியத்தோடு எந்த விதமான ஆசையும் இல்லாமல் இப்படிதான் நடந்துக்கணும்னா, நான் இந்த மாதிரி நல்ல நல்ல வஸ்துக்கெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா, நான் சாப்பிட மாட்டேன் அப்படி சொல்லியிருக்கலாம். இப்ப அதே பద్ధதி சபரி கொடுக்கறதை சொல்லியிருக்கலாமோன்னு சொல்லல. ஏன் சுவாமி, ஒருவேளை பெண் வீடு வச்சு கொடுத்தா வாங்கிடுவான் அவனுக்கு, ஆண் வேடன் கொடுத்தாலும் வாங்க மாட்டான்னா அது அபிப்பிராயமே இல்லை. அப்ப என்ன சுவாமி அபிப்பிராயம்னா, ஆச்சாரியன் தன் ஆச்சாரியன் கொடுத்ததா கொடுத்துருக்கா, அத மீறவே முடியாது. பகவானா இருந்தாலும் சரி, இதுதான் ஆச்சாரியனுக்கு உண்டான பெரிய வைபவம். என்னன்னா ஆச்சாரியன் கொடுத்தாச்சுன்னு சொல்லியாச்சுன்னா அதை பெற்றுதான் வேற வழியே கிடையாது. அதே குகப்பெருமா என்ன பண்ணனா, தான் கொடுக்கிறேன்ற எண்ணத்தோடு கொடுத்துருக்கானோ, அதனால வேண்டாம் சொன்ன. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதனால வேண்டாம் என்னன்னா, ஆச்சார நியமனம் மீறுவதற்கு ராமனுக்கே ஏது யோகியதை, ஆச்சார அந்த வாக்கை உல்லங்கனம் பண்றதுக்கு ராமன் யோகியதை இருக்கா? யோகியதை கிடையாது. அதான் சபரி சொன்னா உன் திருவடிக்கு போய் சேர போறேன்னு அவ சொல்லவே இல்லை. ஆச்சாரியன் திருவடி அடியிருந்த நல்லவா இருக்கும். கடைசியில இந்த மாதிரி என்னுடைய ஆச்சாரியன் சொன்னார், மேல செய்வை கொடுத்தவங்க நீதான் அங்க இருக்க, உன் திருவடிதான் அடைகிறேன் அப்படின்னு சபரி சொல்லவே இல்லை. சபரி சொன்ன வார்த்தைன்னா ஆச்சாரியன் திருவடி அடைய போகிறேன்னு தான் சொல்லியிருக்கா. அதனாலதான் இன்னைக்கும் ஸ்ரீ வைஷ்ணவா
யாராவது திருநாட்டை அலங்கரித்து விட்டால்தான் அப்ப போய் நேரத்தை அங்க சிசிவேகுண்டம் அடைஞ்சிட்டா அதெல்லாம் எழுத மாட்டான். ஆச்சாரியன் திருவடி அடைந்தார் தான் எழுதுவா. இதுக்கு பிரதான காரணம் சபரி. சபரி என்ன பண்ணிருக்கா, ஆச்சாரியன் திருவடி அடைய போறதுதான் எழுதியிருக்கா. அப்ப இந்த இதுக்கு சொன்னா ஆச்சாரியனே தெய்வம் என்றதுக்கு வேறு பிரமாணமே இந்த சபரியே போதும், வேறு எதுவுமே வேண்டாம். ஆச்சாரி இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போயிடுது, ரொம்ப குறைஞ்சு போயிடுது. யாரா ஒரு ஆச்சாரம் இருந்தா அந்த ஆச்சாரனுக்கு இந்த மாதிரி இருக்குமா, இவளே ஆராய்ச்சி பண்ற. என்னமோ அவளுக்கு மேல இந்த இந்த ஒண்ணுமில்லாதவனுக்கு நேற்றுக்குதான் சம்பிரதாயத்துக்கு வந்திருக்கான், தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அப்படி இருக்கச்சே அவருக்கு என்ன சுவாமி இதெல்லாம் தெரியுமா, அவருக்கு அது தெரியுமா, அது தெரியுமா, அவர் சிறு வயசுல இருந்து வந்திருக்காரா, என்னென்ன பார்த்திருக்காரு, அவர் என்ன இந்தந்த தேசத்துல இந்த மாதிரி மாறி மாறி இருக்காரு, என்னென்ன உண்டோ அவர் பண்ண கைங்கெல்லாம் விட்டுருவார். அவர் எவ்வளவு பெருத்த ஆச்சரியமான கைங்கரியம் பண்ணிருக்கா, அதெல்லாம் விட்டுருவா. இத கேட்கிறா பாருங்க, எதுக்கு சொல்றேன், இந்த சபரி ஒண்ணுமே இல்லாத ஒரு வீடு வச்சு அவளுக்கு ஞானமே கிடையாது. என்ன ஞானம் இருக்குன்னா, மதங்க முனிவரை தவிர மற்றொன்னு அறியேன், என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்னனை காணா என்று திருப்பானாழ்வார் பகவத் விஷயத்தை தெரிவித்தார் போலே, மதங்க முனிவரை தவிர மற்றொன்று அறியேன், மற்றொன்றை காணாவே அந்த நிலையில இருந்தா அவனுக்கு என்ன தெரியும், சாஸ்திரம் தெரியுமா, இல்ல அதுக்கு திருமந்திரம் தெரியுமா, துவயம் தெரியுமா, சமஸ்லோகம் தெரியுமானா, அது எனக்கு தெரிஞ்சாதான் தெரியல. அதெல்லாம் வால்மீகி ஒண்ணுமே காட்டல. ஆனா அந்த அபிமானம் இருந்தது பாருங்க, அந்த அபிமானம் தான் நமக்கு மோட்சத்தை கொடுக்குமே தவிர, நான் ஸ்ரீபாஷம் வாசிச்சுட்டேன், அப்படி கரதலமா நன்னா திருவாய்வு நன்னா பெற்றுட்டு இருக்கேன், பூர்ணமா இந்த ராமாயணம்னு எல்லாமே நன்னா வாசிச்சிருக்கேன். ஆச்சாரிய தன் குருவின் தாளினைகள் தன்னில் அன்பொன்று இல்லாதார் அன்பு தன்பா செய்தாலும் அம்புவை தோன் இன்பமிகு விண்ணாடு தான் அழிக்க வேண்டீரான் ஆதாரால் அன்னார் அவர்கள் திருநாடு. ஆச்சாரி பிரதிபக்தி இல்லைன்னா பகவான் என்ன நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றான். சுவாமி உங்கள்கிட்ட பிரதிபக்தி இருக்கு சுவாமி, உங்க அண்ணா சேவிச்சுட்டு நான் சேவிக்கட்டுமே, என்ன வேணா சேவிச்சுக்கோயே, என்ன வேணா பண்ணிக்கோயே, ஆச்சாரிய பிரதிபக்தி இல்லையோ நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றான். அப்படியே தெரிவிக்கிறார் மணவாளமான் தன் உபதேசத்தின் மாதிரில. இதுக்கு சொல்ல வந்தா அப்ப ஆச்சாரியன் இதெல்லாம் இதுதான் பிரமாணம். இந்த சபரியை தவிர வேற பிரமாணமே தேவையில்லைன்னு தெரிவிக்கிறார். ஆக ஆனந்தம் பிரம்மோ ஜிவ்யஜானாத் விஷயத்துக்கு வரை ஆனந்தோ பிரம்மம் என்று பிரம்மம் தான் ஆச்சாரியன் என்று உபதேசம் சொல்லிது. அதுக்கு மேல ரசோ சக ரசச்சுக்ஷேவாயாம் லப்வானந்தி பவதி, இந்த ரசம்தான் பிரம்மன்னு சொல்லி ஆச்சாரியனையே தேவனாக நினைத்துக்கொள் என்று சொல்லி அந்த பிராபியமான திருவடி அமைது. எது பாருங்க, சபரின ஆச்சாரியன் தான் எல்லாத்தையும் வச்சிருக்கிறியா. ஆக பிராபியம் எம்பெருமான், இது கீழே சொல்லிட்டார். ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானாது பிராபிய பிராபகம் எம்பெருமான் சொன்னார். இப்ப பிராபியம் எம்பெருமான் எதனால்னா ஆச்சாரியன் உபதேசத்தை பிராபகமாக கொண்டுதானே பகவான் திருவடி அடைகிறோம். என்ன பாத்துக்கணும், பகவான்கிட்ட போனோம்னா பகவான் நமக்கு நேரடியா தெரியாது, ஆச்சாரியன் பார்த்து கை காட்டுறதோ இவர் தான் இவர் சேவி அப்படின்னு. அப்ப ஆச்சாரியம் மூலமா தான் பகவான் திருவடியே நம்ம பத்திரம், பகவானே நமக்கு தெரியுது. அப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து பகவான் திருவடி பிராப்தியன்னு அவர்கள் தான் நம்பிக்கிறார். அப்ப ஆச்சாரியனே பகவான் இன்னொன்னு இருக்கு, ஆச்சாரியனே பகவான் திருவடியாக இருக்கார். இது சாஸ்திர வாக்கியமே இருக்கு, ஆச்சாரியனே பகவான் திருவடியா இருக்காரனோ. அப்படி இருக்க செய்து, அதுக்குதான் சொன்னேன், ஆச்சாரியனே பகவான் திருவடியா இருக்க செய்து இருக்கிறபடியாலே பகவான் திருவடிகள் பரப்பியம். ஆக ஆச்சாரியனைத்தான் எம்பெருமான் என்று நினைக்கணும். இப்ப சந்தேகம் இல்லாம ஆச்சாரியன் திருவடியே பிராபிய பிராபகம். எங்க சொல்லுது இங்க நல்ல பரம், குருரேவ பரம் பிரம்மா. இங்க சொல்லுது ஆனந்தம் பிரம்மே திவ்ய ஜானாத், ஆனந்தமே பிரம்மன்னு சொல்லித்து, அந்த பிரம்மமே குருன்னு சொல்லித்து, அந்த குருவே ஆச்சாரியன் சொல்லித்து, அந்த ஆனந்தமே பிராபிய பிராபகம்னு சொல்லித்து. அதே போலங்க குருவே பிராபியம், அந்த குருவே ஆச்சாரியன், அந்த ஆச்சாரியமே பிராபிய பிராபியம் ஆயிடுத்துன்னு தெரியுது. ஆக பகவான் திருவடி பிராபியம் என்று சொல்லி அவன் திருவடியே பிராபகம் என்று சொல்லி ஆச்சாரியனையே பகவானாக நினைத்துக்கொள் என்று சொல்லித்து, பகவானையே ஆச்சாரியன் நினைல, ஆச்சாரியனையே பகவானாக நினை அப்படின்னு சொல்லிச்சு. இதுக்கு மேல பிராபிய பிராபம் ஆச்சாரியன் என்பது நன்ன தெளிவா காட்டுறது, ரொம்ப நன்னா தெளிவா காட்டுறது. இப்ப சரி சுவாமி, இப்ப இவ்வளவு தூரம் சொல்லியா சொல்லணும், இதுக்கு மேல வியாக்கியானம் வாசிக்கிறாங்க. அதாவது பாதிநாத்தியத்துல எங்கேயால் ஆச்சாரியத்துவம் எம்பெருமானாடத்திலே தானே நஸ்திதமாக இருக்கையாலும் அவருடைய திருவடிகளே பிராபியம் என்று நிஷ்கரித்தருளினார். இப்ப இன்னொரு சந்தேகம் வந்துருக்குன்னா, சரி சுவாமி ஆச்சாரியன் தான் ஆச்சாரியன் சொல்லிட்டு இருக்கே, ஆச்சாரியத்துவம் யார்கிட்ட இருக்கு? நிறைய பேர் இருக்காங்க ஆச்சாரியர்கள், ஒருத்தர ரெண்டு பேரா நிறைய பேர் இருக்கானே. அப்ப நிறைய பேர் இருக்க அத்தனை பேரும் ஆச்சாரம் எடுத்துக்க முடியுமா?
அப்ப ஆச்சாரிய தத்துவம் யார்கிட்ட இருக்குன்னு சந்தேகம். மேலும் ஆச்சாரியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா தெய்வமாவது ஒரு சீமன் நாராயண ஒருத்தர் தான், வேற யார் பிரம்ம ஒண்ணு ஏகோகவே நாராயண அசைத்து. அது மட்டும் என்னது காரணம் தேயகா, காரண வஸ்துன்னு சொல்லியிருக்கு, காரணங்களைன்னு சொல்லல. எப்ப காரணம்னு சொல்லித்தனோ ஒருமை, ஒருமையில சொல்லியிருக்க ஒரே ஒரு பிரம்மன் தான். அந்த பிரம்மன் ஒண்ணு அப்படி நல்லாவே தெரியுது. ஆனா ஆச்சாரியர்கள் நிறைய பேர் இருக்காரு சுவாமி. விஷ்ணுதான் பரதெய்வன் நல்லா தெரியுது. ஆனா ஆச்சாரனே நிஜமாவே என்னன்னா நாமே நிறைய ஆச்சாரனை நல்லா பார்த்துட்டே வரும். ஏன் முதல்ல 74 சிம்மாசனாதிபதிகள் இருக்காளணும், இருக்கா அவெல்லாம் இருக்காளணும். அப்ப ராமானுஜ சம்பந்தம் என்றது சாமானியத்துல ரொம்ப பிரசித்தம். ராமானுஜ சம்பந்தம் இப்ப அடியன் இது பாருங்க, இன்னொரு சந்தேகத்தை சேர்த்து. இப்ப ராமானுஜ சம்பந்தம் சொல்லிட்டு இருக்காரு சுவாமி, எங்க ஆச்சாரனுக்கு ராமானுக்கு நேரடியா சம்பந்தம் இருக்கா? இதெல்லாம் வேற கேட்கறேன். கேள்வி எப்படிலாம் வருமோன்னா, இந்த கேள்வி எல்லாம் இன்னைக்குதான், அன்னைக்கெல்லாம் ஒண்ணுமே கேள்வி முறையே கிடையாது. நேரடியா அவ என்ன சொல்றாளோ, என்ன தன்னெஞ்சில் தோத்தினது எல்லாம் அங்க நீக்கு கிடையாது. பெரியவா என்ன சொல்றாளோ அதை அப்படியே அப்படியே எடுத்துன்னு பண்ணுவான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அவாட்ட ஒரு பிரதிபக்தி இருக்குது. இன்னைக்கு பிரதிபக்தியே போயிடுத்து, விசுவாசம் இருக்கணும். ஞானம் பக்தி மட்டும் இருந்தா காலத்துல பார்த்த போகணும். ஞானம் இருக்கு, பக்தி இருந்தா மட்டும் போறாது, விசுவாசம் இருக்கணும். அதுதான் எனது விவசாயம். அந்த விசுவாசம் பூர்ணமான நம்பிக்கை, உறுதி, அந்த உறுதிப்பாடு இருக்கணுமோ. இன்னைக்கு அது இல்லாமன்னா சரி சுவாமி நேரடியா 74 சிம்மாசனம் நேரடியா இருக்காளா, இவா 74 சிம்மாசனத்தை வந்தவாதானா, எனக்கு தான் நிரூபணம் பண்ண முடியுமா, அவ வந்து இருக்காளா, அப்ப நான் அவள்கிட்ட போனா எனக்கு மோட்சம் கிட்டுமா, இதெல்லாம் கேட்டுட்டே இருந்தா என்னைக்கு போறது, என்னைக்கு போறது? எல்லாமே ஒரு நம்பிக்கை. யாருன்னு யாருமே நேர பிரத்யட்சமா சேவிச்சது கிடையாது பகவான. இன்னைக்கு எம்பெருமானார் விபவத்துல சேவிச்சிருக்கோமா? 1000 வருஷம் ஆயிடுச்சு. விக்கிர அர்ச்சா திருமேனி வேணா சேவிக்கலாமே தவிர விபவத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானார் சேவிக்க முடியுமானா அங்க போனா சேவிக்கலாம். ஸ்ரீவைகுண்டம் போனா சேவிக்கலாம் தவிர இங்க சேவிக்க முடியுமானா இங்க சேவிக்க முடியாது. அப்ப என்ன சுவாமி அவ சொல்லியிருக்கா, எங்க முன்னோர்கள் சொல்லியிருக்கா. அந்த வார்த்தை தான் ஒண்ணு வேற. நம்ம ஆத்துக்குள்ளேயே குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தை பிறந்தவொன்னு அந்த குழந்தை மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறோம். ஆண் குழந்தையா இருந்துட்டுங்க, 12 வயசு ஆயிடுத்து, நல்லா படிப்பான், 25 வயசா உத்தியோகத்துக்கு போவான், அதுக்கப்புறம் என்ன நல்லா பார்த்துப்பான், இங்க நம்பிக்கையோடு தான் பண்ணிட்டு இருக்கோம். இல்லைன்னா என்ன பண்றது? அது எங்க தருதலையா போயிடுது, இல்ல தீவிரவாதியா போயிடுது, அல்லது வேற ஏதோ ஒரு போயிடுத்து, ஏதோ ஒரு வழிக்கு போயிடுத்துன்னா என்ன பண்ண முடியும்? ஆனா நம்ம நம்பிக்கையோடு பண்றோம்னா அது என்னமா சுவாமி போயிடுச்சுன்னா போயிடுத்து. எல்லாமே ஒரு நம்பிக்கையின் பேர் தான் வரும். அதே போல இங்க என்னன்னா, இப்ப அந்த ராமானுஜரோட சம்பந்தம் இருக்கா, ஆச்சாரிய சமாசனம் பண்ணா, இது ரெண்டாவது ஆச்சாரியனுடைய அந்த சமாசனத்துக்கு வர்றதே துர்லபம் இந்த காலத்துல. ஏன்னா அவன் 48 கேள்வி கேட்கிறான். அந்த காலத்துலாம் கேள்வியே கிடையாது, யார் பண்ணுவான்னு காத்துட்டு இருந்தா. இன்னைக்கு பண்றதுக்கு தயாரா இருந்தா கூட அது என்னமா சுவாமி இந்த ஆச்சாரம் நான் செலக்ட் பண்றேன்றான். ரொம்ப தவறு. ஆச்சாரன் இவர் செலக்ட் பண்ண முடியாது, பகவான் செலக்ட் பண்ணி கொடுத்தாச்சு. அது மட்டும் இவருடைய வம்சத்துல யார் ஆச்சாரனோ அந்த ஆச்சாரன் தான் இவர் போக முடியும் தவிர நானா பார்த்து ஆச்சாரனை செலக்ட் பண்றேன்னு அதெல்லாம் பண்ண முடியாது. எதுக்கு சொல்ல வந்தோம்னா அப்படி இருக்கு இல்லையா? ரெண்டாவது, இவர் 74 சிம்மாசனம் வந்திருக்காரா, ராமானுஜன் இவர் தான் ஏற்படுத்தினாரா அப்படின்னா இதெல்லாம் கல்வெட்டா போட முடியும். அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் இந்த நிலபுரம் கொடுத்துருக்கா, கோயிலுக்கு பெருமாளுக்கு இந்த ஆபரணத்தை கொடுக்குறா, அதுக்கெல்லாம் கல்வெட்டு போடுவான். இந்த மாதிரி எம்பெருமானார் நான் 24 சிம்மாசனம் என்ன பண்ணிருக்கேன் அப்படி கல்வெட்டா போட முடியும்னா அதெல்லாம் முடியாது. 74 சிம்மாசனம் ஏற்படுத்திருக்காருன்னா அவ அந்த பரம்பரையில வந்திருக்கான்னு நமக்கு பூர்வமா தெரியும். இன்னைக்கு சில பேர் வச்சுட்டு இருக்காரு. எதுக்கு சொல்ல வந்தீங்கன்னா, அப்ப ராமானுஜர் காலத்துல இதெல்லாம் எப்படின்னா, அன்னைக்கு ராமானுஜர் காலத்துல நம்பெருமாட்ட சரணாகதி பண்ணி அஸ்துதே தயைவ சர்வம் சம்பத்ததே அப்படின்னு அவர் கொடுத்துட்டாரு. உனக்கும் உடைய சம்பந்திகளுக்கு மோட்சம் கொடுக்குறோன்னு அதை வாங்கி வச்சுட்டாரனோ, அந்த வாங்கி வச்சுட்டாருன்னு மேற்கொண்டு கத்தியத்திரத்தையும் சொல்லியிருக்காரு. அதற்கு மேற்கொண்டு சுவாமி மணவாளம் அவர்களும் தன்னுடைய ஆர்த்தி பிரபந்தத்தை பரிபூர்ணமா அதை அனுகிரகம் பண்ணியிருக்காரு. அது உண்டான வார்த்தையை எடுத்துக்காரு. இதெல்லாம் நம்பிக்கை. அப்ப இதெல்லாம் நம்பிக்கை எங்க சுவாமி கேட்ட பிரயோஜனமே இல்லையா? ஏன்னா விஸ்வாசம் தான் பிரதானம். ஆக ஆச்சாரியத்துவம் என்பது எம்பெருமானாடுதான் நிச்சயமான புத்தியோடு இருக்குன்னு தெரிவிக்கிறார். அதான் பிரயோகம் தெரிவிக்கிறார். வஸ்திதமாக இருக்கையாலும் எம்பெருமாடத்திலே தானே வியவஸ்திதமாய் இருக்கையால ஆச்சாரியத்துவம் அப்ப என்ன நிச்சயமான புத்தியோடு இருக்கு. ஏன்னா ஆச்சாரிகள் பல பேர் இருக்கலாம். அதான் சுவாமி பிரலோகஞ்சியர் சுவாமி அதை மறுக்கவே இல்லை ஆச்சாரம். ஆனா அத்தனை பேரும் ஆச்சாரியர்களுக்குள்ள யாரு ஜெகதாச்சாரியன், ஜெகத்துக்கெல்லாம் ஆச்சாரியன் யார்? ஆச்சாரியன் இவர் தானே இருக்க முடியும்.
இதைத்தான் ராமானுஜ ஒருத்தர் தான் இதைத்தான் கூறத்தாழ்வார் தெரிவிக்கிறார். யாரோ அன்னைக்கு அவருடைய காலத்துல பேசிட்டு இருந்தாலாம், இந்த காலத்துல யார் ஆச்சாரியன் பேசிட்டு இருந்தாலாம், ராமானுஜர் இருக்க செய்தே யார் ஆச்சாரியன் பேசுறாளா, அந்த அளவுக்கு இப்ப சிரிச்சு போயிடுது அப்படின்னு நேரம் காவேரிக்கு போனார். தன்னுடைய கழுத்து அளவுக்கு தண்ணி நிற்க நின்றுட்டார். சத்தியம் சத்தியம் புனசத்தியம் எதிராஜே ஜெகத்குரு, எதிராஜர் தான் ஜெகத்குரு அப்படின்னு எதிராஜர் ஜெகத்குருன்னு காவேரியில் இறங்கி அந்த தீர்த்தத்தை கழுத்தளவு சத்தியம் பண்ணார் இல்லையா. இதெல்லாம் ஐத்தியம், இதெல்லாம் என்னது ஐத்தியம். ஐத்தியம் எனக்கு வார்த்தா மாலை எடுக்கப்பட்டிருக்கு எல்லாம் ஐத்தியம்னா என்ன சொன்ன அதையே நம்பணுமானா. அப்ப இதுக்கு மேல ஒவ்வொன்றும் பேசினார். ஏன்னா ஒவ்வொரு விஷயம் அந்த காலம் நடந்திருக்குன்னா எல்லாத்துக்குமே ஒரு நல்லா அத்தாட்சி பத்திரம் போட்டு இல்ல இந்த கல்வெட்டுக்கள் போட்டு இதெல்லாம் போட்டு பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன் சுவாமி இப்ப குழந்தை பெற்றிருக்கா, இவளுக்கு தான் குழந்தை பெற்றுட்டான்னு உடனே போட்டோ எடுத்துறாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. எதுக்கு சொல்ல வந்தா அப்படி இருக்க சத்தியம் சத்தியம் புனசத்தியம் அவள் பண்ணியிருக்காரணும், அதெல்லாம் பூர்ணமா இருக்குன்னு. அப்ப ஆச்சாரியருடைய ஐத்தியத்துக்கு பலம் உண்டு. இப்ப ஐத்தியம் நான் கூட பண்றேனே சுவாமின்னா அது போயிடும் உடனே. நானே எதே கற்பனையா பண்ணி இந்த மாதிரி எடுத்தோம்னா அது ஒரு 10 நிமிஷத்துல விடிச்சு போயிடும், அது அப்படியே போயிடும். ஆனா இதுக்கு என்ன எதுக்கு சொன்னா அதெல்லாம் பொய்யா போயிடும். கண்ணன் பொய் சொன்னா வர போயிடும். ஏன் சுவாமி கண்ணன் ஏன் சொல்ல எடுத்தேன்னா கண்ணன் எப்படிதான் பொய் சொல்லுவான். ஏன்னா அவன் பொய் சொல்லணுன்றதுக்காக தான் பொய் சொல்லிட்டு இருக்கான். பொருந்தாத பொய்ய சொல்லுவான். பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்னு சொல்லுவா பாருங்க. ஏதாவது இது இப்படி இருக்குன்னா ஒண்ணுமே இல்லை. வெண்ணையை திருடுறதுக்காக இந்த ஒரு ஆத்துக்கு போனான். ஆத்துக்கு போனோன்னு அங்க இருக்க ஒரு குடத்துல கையை விட்டு எடுத்துட்டு இருக்கான். வெண்ணெய் இருக்கான்னு அவன் நல்லா கையும் காலமா பிடிச்சிட்டான். அந்த கோபிகை பிடிச்சிட்டா, ஏன் எங்க எதுக்காக இந்த ஆத்துக்கு வந்தேன்னா ஒண்ணு இல்லை, இந்த பசுமாட்டுடைய கண்ணுக்குட்டி காணும், அந்த கண்ணுக்குட்டி இங்க வந்திருக்கான்னு பாக்குறதுக்காக அங்க வந்தேன்னா. சரி கண்ணுக்குட்டி காண வாசம் தான், அது இடத்துல தேடலாமானோ, அதுல ஏன் கை விட்டேன்னா குடத்துக்குள்ள என் கண்ணுக்குட்டி இருக்கான்னு கையை விட்டேன்னா நம்புற மாதிரி இருக்கா பாருங்க. இதுதான் கண்ணுடைய வாக்கு. அந்த பொய் சொல்றவங்க இருக்கு இல்லையா, அந்த மாதிரிதான் நம்முடைய ஐத்தியக்கமெல்லாம் இருக்கும். இது சொன்னா ஏன்னா சில ஐத்தியக்கங்களா இருக்கு. பாம்பின் வாயில கையை விட்டு அந்த புள்ள எடுத்தாருன்னு கேள்விப்பட்டிருக்கணும். அது யார் பண்ணது? எம்பார் கூறத்தாழ்வாரோ எம்பாரோ முதலீடு ஆளுநர் இருக்கோம். அப்ப முள்ளை எடுத்தது உண்மைதானே, பாம்பு விஷமா இருக்கு, அந்த விஷத்தை கவலைப்படாம அந்த முள்ளை எடுத்து உடனே அவ போய் தீர்த்தம் ஆடிட்டான்றது நம்ம சரித்திரத்தை வார்த்தா மாதிரிலே பார்க்கிறோம். அதே போல் ஒரு தவளைய பாம்பு நன்னா வாயில அகப்பட்டு அது கப்பா கத்துறது. கத்த உடனே இவெல்லாம் பூர்வாச்சாரம் என்ன தெரிவிக்கிறா, இந்த தவளைக்கு என்ன தெரியும், அதுக்கு என்ன சகுதேவ பிரபன்னாய தெரியுமா, அல்லது சர்வதன்மான் பரித்தத்தை தெரியுமா, இல்ல துவயம் தெரியுமா, எதுவுமே தெரியாது. அது சத்தம் போடுறது யார் ரட்சிப்பான் எந்த நம்பிக்கையில சத்தம் போடுறது எந்த எதிர்பார்த்த சத்தம் போடுறது, சர்வரட்சகன் இருக்கான்னு நம்பிக்கையோடு தான் சத்தம் போடுறது. இது அவன் நினைக்கிறான். இந்த மாதிரி இதெல்லாம் ஐத்தியம். இந்த ஐத்தியம் உண்டு இல்லையா. ஐத்தியத்துல நம்ம யார் பண்ணா என்ன பண்றான்னு கருத்து முக்கியம். அதுல இது கூட ஏன்னா எப்பொருள் யார் வாய்க்கேற்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவின்னு தெரிவிப்பார். அந்த மாதிரி யார் சொன்னான்னு பார்க்க கவலைப்படுவேன், என்ன விஷயம் சொன்னான்னு தெரிவிக்கிறாரு. அதனால ஆச்சாரியத்துவம் எம்பெருமானார்தான் விவஸ்திதமா இருக்கு, நிச்சிதமா இருக்குன்னா. அப்ப முதல்ல இப்ப மறுபடியும் திரும்பி வரும், பகவான் திருவடி பாக்கியம் என்று சொல்லி அந்த பகவானே ஆச்சாரியனே பகவானை நினைத்துக்கொள் என்று சொல்லி அந்த ஆச்சாரியன் வேற ஆறுல எம்பெருமானார். இப்ப வந்துருத்தோம். இப்ப பேரொன்று மற்றில்லை நின் சரணன்றி அப்பேரளித்தற்கு ஆறொன்றுமில்லை மற்ற சரணன்றி. அப்பனா வேறு பேரொன்று என்னது? இது பிராப்தியம் ராமானுடைய திருவடிகளே, பிராபகம் ராமானுடைய திருவடிகளே. அது எது போல கொண்டு வந்தோம்? தூளாருந்ததி நியாயத்தை போலே ஆனந்தம் பிரம்மோ திவ்ய ஜானாது ரசோவை சடா. இதன் மூலம் அதுக்கு மேற்கொண்டு குருரேவ பரம் பிரம்மான்னு சொல்லி அந்த குருவே பரபிரம்னு சொல்லி அந்த பரபிரமே ஆனந்தம் சொல்லி அந்த ஆனந்தமே ஆச்சாரியன் சொல்லி அந்த ஆச்சாரியனே சிரேஷ்டர் யார் அப்படின்னு சொல்ல எம்பெருமானார் தான் ஆச்சாரிய சிரேஷ்டர் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இப்ப எம்பெருமானார் வரைக்கும் வந்துட்டு. அப்ப எம்பெருமானார் திருவடிகளே பிராப்தியம், எம்பெருமானார் திருவடிகளே பிராபகம்னு வந்துட்டு. சரி, இவ்வளவுதான் வந்துடுது. இதுக்கு மேல என்ன பிராபகம் சொல்லணும். இதுதான் பிராப்தி ஒண்ணும் இருக்கு. பேரொன்று மற்றில்லை நின் சரணன்றி அப்பேரளித்தத்துக்கு ஆறொன்றும் இல்லை மற்ற சரணடி. இப்ப வியாக்கியானத்தை வாசிக்கிறேன். குரூர் அரஸ்பதார் ராதா ந குரூர் அபர்ஸ்பதா ராதா என்கிறபடியே வகுஸ்த சேஷியான தேவரையுடைய திருவள்ளி புருஷார்த்தம் என்று இருக்கிற நமக்கு அத்திருவடிகளை ஒழிய வேறொரு பிராப்தியம் இல்லை. பிரம்மவேத பிரம்மைவ பகதி ச ஏவனாகாத் பிரம்ம வியாதி ரசோவை சதா லப்வானந்தி பவதி இத்தியாதிகளாலே
பிரதிபாதிக்கப்பட்ட பிரதமத்துக்கும் அசைவதில் குருரேவ பரபிரம்ம உபாயு உபேய பாவேன தமேவ சரணம் வஜேது இத்தியாதிகளாலே பிரதிபாதிக்கப்பட்ட சரம பருவத்துக்குண்டான வாசி அறியாதோர்க்கிலே பிரதம பர்வ பிராபியமாகிறது. அத்திர பரத்த சாபி நித்தியம் யதீய சரணோ சரீனம் மதியம் என்கிற ஆலவந்தார் சந்தையும் சர்வத்திர அவதாரணத்தால் இந்த அதிகாரிக்கு ஆச்சாரியன் திருவடிகளே பிராப்தம் என்றதாயத்து ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அதாவது ஆச்சாரியன் திருவடிகளே பிராப்திய பிராபகம் பார்த்தோம். குரு அவஸ்ததாராதா குருவை காட்டும் ரட்சிப்பவன் மற்ற யாரும் கிடையாதுன்னு சாஸ்திரம். குருவை காட்டும் ரட்சிப்பவன் மற்ற மறுபடியும் இங்க வந்து பிராப்தியத்தை தான் வருது. ஏன்னா புருஷோத்தம தேவருடைய திருவடிதான், அதை தவிர வேறு புருஷார்த்தம் கிடையாது. பிரம்மவேத பிரம்மைவ பவதி. கொஞ்சம் இந்த வாக்கியம் மட்டும் கொஞ்சம் நிதானம் சொல்றேன். பிரம்மவேத பிரம்மைவ பவதி சரணாத் பிரம்ம நமயதி ரசச்சிக்ஷேவாயாம் லப்த்வானந்தி பவதி. இது தைத்திர உபநிஷத் வாக்கியம். சரி, அப்படி இருக்கச்சது அப்ப நான் நிஜமான வாசனை தெரிவிக்கிறாய். என்ன வாசினா வித்தியாசம், நிஜமான என்ன வித்தியாசம்னா இந்த இடத்துல பாருங்க, பகவான் திருவடி பிராபியம் இது பிரதம பர்வனிட்டு. சரி, இதத்தான் ஸ்ரீவச்சன பூஷணத்தை முதல் காத்தாலேயே பார்த்தோம். முதல்ல என்ன சொன்ன, புஷ்பிதம், அதான் புஷ்பம், அதான் முதல்ல மொட்டு விடம், அடுத்து பூ பூக்கும், அடுத்து கணிக்கன்னு பார்த்தோம்னா புஷ்பிதம், அதுக்கப்புறம் பல பரியந்தம் அப்படின்னு 3 விஷயம் பார்த்தோம்னோ அதே போல இங்க தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, முதல்ல மொட்டு விடும், அதாவது புஷ்பிக்கும், அடுத்து பூ பூக்கும், அதுக்கப்புறம் காய்க்கும். இந்த 3 முக்கிய பகவானுக்கு அடிமை என்று சொல்வது பிரதம பருவ நிலை. பகவானுக்கு அடிமை சொல்லி நிலையிலே பிரதம பருவ நிலை. பாகவதற்கு அடிமை சொல்லி என்பது திதீய பருவம், 2வது நிலை. அப்ப முதல் நிலை பகவானுக்கு அடிமை, 2வது நிலை பாகவதற்கு அடிமை, 3வது நிலை திருத்தீய பருவம். இது அதாவது பிரதம பருவம், தித்தீய பருவம், திருத்தீய பருவம். பிரதம பருவம்னா முதல் நிலை, தித்தீய பருவம்னா 2வது நிலை, திருத்தீய பருவம்னா 3வது நிலை. முதல் நிலை பகவானுக்கு அடிமை, தித்தீய பருவம் 2ஆம் நிலை பாகவதற்கு அடிமை, திருத்தீய பருவம் ஆச்சாரியனுக்கு அடிமை. அப்ப இந்த 3 இடமும் இல்லையா? இப்ப இப்படி வச்சுக்கோமே, தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம். 3 தத்துவ ஹித புருஷார்த்தம் சொல்லலையா? இப்ப இந்த 3 தத்துவத்திலே முதல் படி பகவானை நினைத்தார். தத்துவத்திலே தத்துவம் பகவான் அப்படின்னா தத்துவத்திலே முதல் படி பகவான் நினைத்தார். தத்துவத்திலே 2ஆம் படி பாகவதனை நினைத்தார். தத்துவத்திலே 3ஆம் படி ஆச்சாரியனையே தத்துவம் என்று நினைத்தார். தத்துவம்னா உண்மை பொருள், எதை உபாசிக்கணும், எதை நம்ம ஆராதிக்கணும் தான் தத்துவம். அந்த தத்துவம் பகவான் நினைச்சா அது முதல் படி. தத்துவம் பாகவதர்கள் நினைச்சா 2ஆம் படி. இல்ல சுவாமி ஆச்சாரியனே தத்துவம், மற்றொரு தத்துவம் கிடையாது அப்படின்னா அது சர்மபர்மன், இது 3ஆம் படி, இது தத்துவம். அதுக்கப்புறம் ஹிதம் என்ன சுவாமி? ஹிதத்துல முதல் படி எது? பகவான் திருவடிகளின் உபாயம் என்று நினைச்சா அது ஹிதம், அது முதல் படி. பகவான் திருவடியே ஹிதம் உபாயம் என்று நினைச்சா அது முதல் படி. இல்ல சுவாமி பாகவதர்கள் திருவடி உபாயம், பாகவதர் திருவடிதான் உபாயம் அப்படின்னு அது 2ஆம் படி ஹிதம், ஹிதத்திலே 2ஆம் படி. அதுக்கு மேலே கடைசி படி சர்மபர்வன் எழுதின அந்த ஹிதத்திலே ஆச்சாரியன் திருவடியை உபாயம் நினைச்சா இது 3ஆம் படி. அப்ப தத்துவமாயிடுத்து, ஹிதமாயிடுத்து. தத்துவ இத புருஷார்த்தம். புருஷார்த்தம் என்ன சுவாமி? புருஷார்த்தத்துல முதல் படி பகவான் திருவடிகளிலே கைங்கரியம் என்று நினைத்தால் புருஷார்த்தத்துல முதல் படி. பாகவதால் திருவடிகளே கைங்கரியம் அப்படின்னு நினைச்சாச்சுன்னா அப்ப இது புருஷார்த்தத்துல 2ஆம் படி. ஆச்சாரியன் திருவடிகளே புருஷார்த்தம் என்று புருஷார்த்தத்திலே 3ஆம் நிலை தெரிவிக்கிறாரியா? இந்த 3 நிலைக்குன்னா அந்த 3 நிலையை சேர்ந்துதான் 9. அப்ப தத்துவத்துக்கு 3, ஹிதத்துக்கு 3, அதே போல புருஷார்த்தத்துக்கு 3, 9 வரணும். 9 வரணும் இல்லையா? இந்ததான் ஸ்ரீவச்சன பூஷணம் இந்த 9 தெரிவிக்கிறார். இத தாத்துக்கள், இந்த சம்ஸ்கிருத பாஷையில தாத்து இருக்கு, அந்த தாத்து வைத்துக் கொண்டு 9 தாத்து பிரதானம் வைப்பா. தாத்து கிட்டத்தட்ட 12,000 தாத்துக்கள் இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட 2000 தாத்துக்களை வைத்துக் கொண்டுதான், அதற்கு மேலதான் அதை வைத்துக் கொண்டுதான் மத்த அதெல்லாம் அது இது அப்படியே வேற வேற அதாவது அது அந்த அதான் ஆதி தாத்துக்கள். அந்த ஆதியை வைத்துக் கொண்டு மேற்கொண்டு 12,000 தாத்துக்கள் மேல வரும். இது போல
பாணினி காலத்துல இது போலதான் பண்ணியிருக்கா. சரி இருக்கட்டும். இப்ப ராகம் இருக்கணும். இந்த ராகம் 72 ராகம் மேலகர்த்தான்னு 72 மேலகர்த்தா ராகங்கள் இருக்கு. ஆனா மத்ததெல்லாம் என்ன சொல்ல ஜன்ய ராகம்னா 7000 மேல இருக்கு. எத்தனை ராகங்கள் இருக்கு. அதெல்லாம் ஜன்ய ராகம் திருவிழா மேலகர்த்தா ராகம் கூட 72 ஆக்சுவலி வந்து மேலகர்த்தா ராகம் 72 தான். 72 மேலகர்த்தா ராகங்கள். அதற்கு மேல மேல ஜன்ய ராகங்கள் தெரிவிக்கிறார்கள் மேல மேல. அதே போலதான் இங்கே இதுக்கு சொல்ல வந்தா அந்த மாதிரி இங்க அதெல்லாம் என்ன தெரியுது 9 விதமா பாக்குறாருன்னு அதே போல இங்கேயும் 9 விதம் பார்த்துக்கிறார். இப்ப பிரம்மன் இதான் பல்லவிதம் புஷ்பிதம் பின்பு பலபரியந்தம். பல்லவிதம் புஷ்பிதம் பலபரியந்தம் அப்படின்னு தெரிவிக்கிற. அப்படின்னா முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை. முதல் நிலை பகவான், 2ஆம் நிலை பாகவதர்கள், 3ஆம் நிலை ஆச்சாரியன். அதான் ஸ்ரீவச்சனம் முடிச்சு தவித்தார். இது தெரியாது. சரி, பிரம்ம வேத பிரம்மைவ பவதி, பிரம்மத்தை அறிகிறான், பிரம்மமாகவே ஆகிவிடுகிறான். இந்த வார்த்தை கொஞ்சம் நிதானம் பேசணும். என்னது அத்வைத்தவாதம். பிரம்ம வேத பிரம்மைவ பவதி, பிரம்ம வேத பிரம்மத்தை அறிகிறான், பிரம்மைவ பவதி, பிரம்மைவ பவதி பிரம்மமாகவே ஆகிவிடுகிறான். ஆமா சுவாமி, அப்ப நாமெல்லாம் பிரம்மா ஆயிடுமா? நன்னதான் ஆயிடுவோம். ஆயிடுமா? ஆழ்வாரை தெரிவிக்கிற கூடிட்டாகிற நல்லுரைத்து கூடாமையை கூடினால் ஆடல் பரவியக்கூடியன் மாயவனாவது அது அதுவே. பிரம்மத்தோட நானும் ஆயிட்டுனா எனக்கு ஆனந்தம் தான். பிரம்மமாக பிரம்ம வேவ பிரம்மைவ பவதி அப்படின்னு தெரிவிக்கலையா? பிரம்மமா ஆயிட்டா எனக்கு ஆகணும் தான் ஆசை. ஆனா இந்த மாதிரி வார்த்தைலாம் அத்வைத்தவாதமா எடுத்துப்பா. என்ன வாசம்னா இது வந்து தத்துவமசி ஐததாப்தம் இதம் சர்வம் தத் சத்தியம் சமாத்மா தத்துவமதி ஸ்வேதகேதோன்னு தெரிவிக்கிறானே, இதெல்லாம் நான் அத்வைதத்துக்கு மகா வாக்கியம்னு பேர். அத்வைத்தது இந்த வாக்கியம் வச்சுதான் அத்வைத்துக்கு பிரதானம். இப்ப சுவாமி சொல்றார் இந்த மகா வாக்கியம்லாம் அத்வைத்தத்தோடு ஒத்து போகாது. ஏன்னா பிரம்மத்தை அழிகிறான், பிரம்மமாகவே ஆகிவிடுகிறான் இருக்கு. பிரம்மவாகவே ஆகிவிடுகிறான் இது உபனிஷத்து. இதுக்கு ஐக்கியா பக்தி தான் மோட்சம். இது அத்வைத்தம். அப்படியா சுவாமி? ஐக்கியா பக்தி பிரம்ம சத்தியம் ஜெகதி மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரகா இது வேதாந்த திண்டிமகான்னு சங்கராச்சாரிய அத்வைத்த மதம். அப்ப அத்வைத்தம் என்ன சொல்றது? ஐக்கியம்தான் மோட்சம் சொல்கிறது. அப்ப ஆத்மா வேறு பிரம்மம் வேறல்ல, ஆத்மா வேறு பிரம்மம் வேறல்ல அப்படின்னு சொன்ன ஐக்கியம் ஞானம் ஏற்பட்டா பிரம்மமாகவே ஆகிவிடுகிறான். இந்த சங்கராச்சாரிய வார்த்தை. ஐக்கிய ஞானம் எடுத்துச்சுன்னா நானும் பிரம்மமும் ஒண்ணு அப்படின்னு நினைச்சா பிரம்மமாக ஆகிவிடுகிறான் சங்கராச்சாரி. இதை தவிர மற்ற வேதாந்த வாக்கியத்துக்கெல்லாம் பதில் சொல்லலாம் என்ன சொல்லல. மற்ற வேதாந்த வாக்கியம் சொல்லவே இல்லை. ஏன் சொல்லல? அது தேவையில்லை, அந்த வாக்கியம் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு அவங்க உங்களோட சொல்லிட்டாரு. அப்ப என்னன்னா பேதஸ்ருதி அபேதஸ்ருதி கடகஸ்ருதி. அதுல அபேதம் என்று பேதமே இல்லை என்று சொல்லக்கூடிய வாக்கியத்தை மட்டும் எடுத்துட்டார். அதுல பேதஸ்ருதி விட்டுட்டார், கடகஸ்ருதியும் விட்டுட்டார். இருக்கட்டும். அப்படி இருக்க செய்தே இப்ப பயிர் சொல்லணும். மற்ற வார்த்தைக்கெல்லாம் பயிர் சொல்லணும். சாஸ்திரம் நிறைய சொல்லிருக்கே. சோஸ்துதே சர்வான் காமான் சக பிரம்மனா விபஸ்ஸிதா. இத பிரம்மதேவ பிரம்மைவ பவதி, பிரம்மத்தை அறிகிறான், பிரம்மத்தை போல ஆகிறான் இருக்கு இல்லையா? இப்ப இங்கிருந்து கிளம்பி போன உடனே பின்பு ஜீவாத்மாவும் பிரம்மமும் சேர்ந்து பிரம்மத்தினுடைய கல்யாண குணை நிறைய அனுபவிக்கிறான் இருந்திருக்கே சுவாமி. இப்ப பிரம்மமாகவே ஆகி விடுகிறான்னா இந்த இடத்துல என்ன இந்த வார்த்தை வந்துடக்கூடாது. சோஸ்குதே சர்வான் காமான் சக பிரம்மனா விபஸ்ஸிதா. அங்க போன உடனே ஜீவனும் பிரம்மமும் சேர்ந்து பிரம்மத்தின் கல்யாண குணை நிறைய அனுபவிக்கிறான். இங்கிருந்து நேர ஒருத்தர் போனா என்ன ஐக்கியமாயிட்டான்னா, ஐக்கியமாயிட்டான்னு 2வது ஆளே கிடையாது. எப்ப 2வது ஆளே கிடையாது. ஆனா அவரும் இவரும் சேர்ந்து அனுபவிக்கிறான் என்று சொன்னால் எப்படி சுவாமி? அது எப்படிதான் இருக்கு? எப்படி இருக்கு? அனுபவிக்க முடியுமா? பிரம்மமாகவே ஆகி விடுகிறான். அப்ப ஐக்கியமாயாச்சுன்னா பிரம்மமே ஆயிடுறாரு. ஆனதுக்கு அப்புறம் அப்ப 2வது வஸ்துவே கிடையாது. எப்ப 2வது வஸ்துவே கிடையாதோ அப்ப சாஸ்திரம் என்ன சொல்லிக்கணும்? சோஸ்குதே சர்வான் காமான் சக பிரம்மனா விபஸ்ஸிதா. அங்க போன உடனே பிரம்மமும் ஜீவாத்மாவும் சேர்ந்து பிரம்மத்தின் கல்யாண குணம் அனுபவிக்கிறான். இந்த வார்த்தை வந்திருக்கப்படாது. அங்க போன உடனே பிரம்மமா ஆயிடுறாரு. அதோடு முடிச்சிருக்கணும். இந்த வார்த்தையெல்லாம் போட்டிருக்கப்படாது. எப்ப இந்த வார்த்தை வந்துட்டோ இப்ப ஐக்கியமாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த வார்த்தை வாய்ப்பே கிடையாது.
அப்ப அவருடைய கல்யாண குணம் அனுபவிக்கிறான்னா எப்படி சாமி பொருந்தும்? அப்ப அனுபவிக்கிறியா? அனுபவிக்கிறாரே, சாஸ்திரம் சொல்லியிருக்க. அப்ப சாஸ்திரம் எப்படி தெரியுமா இருக்கணும்? பிரம்ம வேத பிரம்மைவ பவதி. இங்கிருந்து அங்க போனா பிரம்மம் என்று முடிச்சான், பிரம்ம வேதி முடிச்சுட்டு அதோடு முடிச்சிருக்கணும். அதற்கு மேல ஐக்கியமான பிறகு அவன் என்ன பண்ணிருக்கான்? சோஸ்முதே சர்வான் காமான் சக பிரம்மனா விபச்சுதா, இந்த வார்த்தையை வந்துருக்கப்படாது. அங்க போய் பிரம்மத்தினுடைய கல்யாண குணம் அனுபவிக்கிறான்னு வந்து இருக்கப்படாது. அப்ப அங்க போய் கல்யாண குணம் அனுபவிக்கிறாங்கிற வார்த்தை வந்து விட்டனாலே அப்ப ஐக்கியமாயிட்டாங்கிற வார்த்தையே அத்தனை இல்லாம போயிடும். அப்ப அதுக்கு என்னதான் சுவாமி அர்த்தம்னா, ஆசிமந்திர பிரம்ம வேத பிரம்மைவ பவதி இருக்கு இல்லையா? பிரம்ம வேத பிரம்ம இவ பவதி, பிரம்ம இவ பவதி, பிரம்மைவ பவதி அப்படின்ற நான் பிரம்மமாகவே ஆகிவிட அர்த்தம் அல்ல. பிரம்ம இவ பவதி, பிரம்ம பிரம்ம வேத பிரம்மைவ பவதி. நல்லா புரிஞ்சுக்கணும். பிரம்ம வேத பிரம்மைவ பவதி அப்படின்னா அவ சொல்றது. ஆனா சுவாமி சொல்றது பிரம்ம வேத பிரம்ம இவ பவதி. பிரம்ம இவ இவன்னா பிரம்மத்தை போல, பிரம்ம இவ பிரம்ம இவ பிரம்மத்தை போல. அப்ப பிரம்மத்தை போல ஆகிறான் இருக்கிறியா? அப்ப போலன்னு சொன்னா அப்ப என்ன சுவாமி? சாமியாபத்தி மோட்சம். அதுதான் சாமியாபத்தியம். அவனுக்கு 8 விதமான கல்யாணம், எத்தனையோ கல்யாண குணம் உண்டு. அதுல 8 விதமான கல்யாணங்களும் இவன் பெறுகிறான், இந்த ஜீவாத்மா பெறுகிறான். அபகதபாத்மா விஜரகா விமூர்த்திகு விசோககா விஜிகிஸ்தகா அபிபாசகா சத்தியகாமகா சத்திய சங்கல்பகா என்று சொல்லக்கூடிய 8 விதமான கல்யாணங்களே இவனுக்கு வந்துடுறது. அப்ப ஜீவாத்மா பிரம்மத்தை சென்று கிட்டுகிறான் இல்லையா? அந்த பிரம்மத்தை சென்று கிட்டின உடனே அந்த பிரம்மத்திற்கு கூடிய கல்யாண குணங்களில் சில கல்யாணங்கள் 8 கல்யாணங்கள் இவனுக்கு வந்துடுறது. அபகதபாத்மா பாபங்கள் தீர்வு கிடையாது, விஜரகா ஜரை கிடையாது, விசோககா சோகம் கிடையாது, விஜிகிஸ்தகா அபிபாசகா சத்தியகாமகா சத்திய தாகம் கிடையாது, பசி கிடையாது, எடுத்த காரியத்தை பண்ணக்கூடிய அந்த ஆற்றல் பரிபூர்ணமா இவனுக்கு வந்துடுறது. அதான் இந்த 8 விதமான கல்யாண குணங்கள். இதுதானே ஸ்வரூப ஆவிர்பாவம் பெறுகிறான்னு சொல்றது சாஸ்திரம். இவனுடைய இயற்கையான தன்மையை பெறுகிறான்னு அர்த்தம். சரி, ஒருவேளை இவனுடைய இயற்கையான தன்மை பிரம்மன்னு வச்சுட்டா வச்சுக்கேன். அதுக்கப்புறம் சோஸ்முதே சர்வான் காமான் சக பிரம்மனா விபச்சதா, அந்த பிரம்மத்தோடு சேர்ந்து பிரம்மமும் இவனும் கல்யாண குணங்களை அனுபவிக்கிறான் வார்த்தை பொருந்தவே பொருந்தாது. அப்ப பொருந்ததும் அது மட்டும் இல்ல, இந்த சாஸ்திர வாக்கியமே பிரம்ம வேத பிரம்மைவ பவதினா பிரம்மைவ இல்ல பிரம்ம இவ பவதி, பிரம்மத்தை போல பிரம்ம இவ பவத்தின்னு தெரிவிக்கிறான் இல்லையா? அதைத்தான் இங்க தெரியும். ஆக ரசச்சுக்ஷே, அத்வைதவாதன்றதுக்காக நான் சொன்னேன். ரசச்சுக்ஷேவாயாம் லத்வானந்தி பவதி. அப்ப ரசமான பிரம்மத்தை பெற்று ஆனந்தம் உடையவனாக ஆகிறான் அப்படின்னு பல பல வேதாந்த வாக்கி சொல்லிக்கிறது. ஆக இது எல்லாமே பிராபிய பிராபகம் வந்து பிரம்மமான பரமாத்மம் அனுபவித்தால் அப்ப பரமாத்மா என்ன தெரியுது? ஆனந்தப்படுதல், பரமாத்மா அறிந்து அவனிடத்திலே சாமியா பக்தி ஏற்படுதல், இதெல்லாம் பிரம்மத்துக்குண்டான பிராப்தியம் என்பதற்காக. இது இத்தனையும் எதுல? பிரதம பருவநிட்டை, பகவான் விஷயம்னால பிரதம பருவநிட்டை முதல் நிலை. அப்ப பிரதம பருவத்தை பிராப்தியம் என்று சொல்லியாச்சு. சரி, பிரதம பருவம் வந்துட்டு இப்ப பகவானுக்கு வந்தாச்சு. ஏன்னா நம்ம என்ன பார்த்திருக்கோம்? ஸ்தூலாருந்ததி நியாயத்தனோட இந்த பாக்குறோம். நல்ல தெரிஞ்ச விஷயத்தை சொல்லி தெரியாத விஷயத்துக்கு வரணும். இப்ப ஆச்சார விஷயம் தெரியாத விஷயம் அப்படின்னு சொல்ல வரல. ஆனா ஆச்சாரின் உபாயம் என்றது அநேகமா எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவருதான் புருஷார்த்தம், அவருக்கு தான் கைங்கரியம் என்றதுனா ஒரு சந்தேகம் வரும். அது சந்தேகம். அதனால்தான் தூளாருந்ததி நியாயத்தின் மூலமா தெரிவிக்கிறார். இப்ப நம்ம முதல்ல என்ன பண்ணோம்? பிரதம பருவமாக இருக்கக்கூடிய பகவானே பிராப்தியன்னு பார்த்தாச்சு. அப்ப பிரதம பருவத்தை பிராப்தியமாக சொல்லியாச்சு. அதுக்கு மேல இன்னொரு சாஸ்திர வாக்கியம் குருரேவ பரபிரம்ம. அப்ப குருதான் பரபிரம்மன் சொல்லி இருக்கலையா? அப்ப ஆச்சாரியின் திருவடியை உபாய பாவத்தாலும் உபேய பாவத்தாலும் அடைவாய். அதான் போட்டிருக்கார் சுவாமி. யாரு? திரிலோகஞ்சிய சுவாமி வியாக்கியா சுவாமி. உபாய பாவத்தாலும் உபேய பாவத்தாலும் கண்டிப்பா. அப்படின்னா இத கண்ணனே தெரிவிக்கிறான். தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரதா, தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன, எல்லா பாவத்தாலும் அந்த பிரம்மத்தையே காண்பாய், பற்றுவாய்.
அப்படின்னு தெரிவிக்கிற. அப்ப சாஸ்திரம் தெரிவிக்கணும். அப்ப ஆச்சாரன் திருவடியை பற்றுவாயே நான் அந்த பிரம்மமே ஆச்சாரம் பார்த்துக்கணும். அப்ப இப்ப முதல்ல பதம பருவம் பகவான் திருவடி, அடுத்து சர்ம பருவம் ஆச்சாரன் திருவடி. இப்ப இது வேறு அது வேறு என்கிற வித்தியாசம் தெரியலையா? அதனால்தான் முதல் பருவமான பிரதம பருவம் பிராப்தம் என்கிறார்கள். ஏன் முதல் பருவத்தை எழுதி எடுக்கிறான்னா அது பிரதம பருவம் சர்ம பருவம்ன்றதுக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது சுவாமினா, அதனால ஸ்தூலானந்தத்தி நியாயத்தாலே பிரதம பருவம் பிராப்தியம் சொல்றா. அதை தாண்டி வந்தவர் யாரு? ஆச்சாரன் திருவடி தான் கைங்கரியம் என்பார். அது தாண்டி வந்தவர் யார்? நிறைய பூர்வாசல் வந்திருக்கார். அதுல ஒருத்தர் அவன் திருவரங்கத்தவர், அதுல ஒருத்தர் நிறைய பேர் இருக்காலும். இப்ப அதுல பரமாச்சாரியன் ஆளவந்தார் என்ன தெரிவிக்கிறார்? அத்திர பரந்த சாபி நித்தியம் யசீய சரணம் சரணம் அதீயம். நான் இங்கிருக்கும் போதும் ஆளவந்தாருக்கு தான் கைங்கரியம். அங்க போன உடனே தோல் மாற மாட்டேன். தோல் மாறதுன்னு பெருமாளை ஏழை பண்றச்சு அப்படி லாபகமா இடது தோல்லிருந்து வலது கோல் கொண்டு வருவார், வலது தோல்லிருந்து இடது கோல் கொண்டுவாரா பாருங்க, தோல் மாறா பாருங்க. அந்த மாதிரி நான் தோல் மாற மாட்டேன்ட்டார். என்ன சுவாமின்னா வலிக்கிறதுனால மாறிட்டார். இப்ப இங்கதான் ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், அங்க போனா ஆச்சாரம் இருப்பாரா சுவாமி? அங்க பெருமாள் தானே சீவைக்குன்றதுனாலதான் அங்கேயும் ஆச்சாரனுக்கு தான். நம்ம காத்தாலேயே பார்த்தோம். அங்க போட்டு என்ன இன்று தொட்டும் எருமையும் என்பிரான் நின்று தன்புகள் ஏத்தாருளினான். இன்று தன்புகள் ஏத்தருளினா அங்க ஸ்ரீவைக்குண்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்கேயும் நம்மாழ்வாருக்குத்தான் கைங்கரி என்கிற அளவுக்கு ஏற்ற அருளினான் அப்படின்ற விஷயத்துல காத்தால பார்த்துக்கணும் கண்ணனி சேர்த்தாங்க. அதே போல அதுக்கு சுவாமி ஆளவந்தார் பரமாச்சாரியன் ஆளவந்தார் இதை தெரிவிக்கிறார்னா அதுக்கு எது பிரமாணம்னா கண்ணி சேர்த்தாங்க. அதை வைத்துக் கொண்டுதான் அத்திர பரத்த சாபி நித்தியம் யதீய சரணம் சரணம் அதிகம் தெரிவிக்கிறார் இல்லையா? இங்கேயும் ஆச்சாரியன் தான் அங்கேயும் ஆச்சாரன் திருவடிதான் அப்படின்னு. அப்ப எவ்விடத்திலும் எந்த தேசத்திலும் எந்த காலத்திலும் ஆச்சாரியன் ஆரோக்கிய திருவடிகள் தான் அந்த சரணம் என்று ஆள வந்தார். ஆக ஆச்சாரியின் திருவடிகளுக்கு மோட்சம் போகணும் நினைப்பார் இல்லையா? ஆச்சாரியின் திருவடிதான் பிராப்திய பிராபகம் என்று இருப்பார். ஆக இப்ப இதுவரையும் சொன்னது பகவான் திருவடி பிராப்தியம் என்று அறுதிட்டு இது முதல் பருவம். ஒரு சம்ரைஸ் பண்ணிட்டே வரார் பருவம். பகவான் திருவடிதான் பிராப்தியம் என்று அறுதிட்டு இது முதல் பருவம். கடைசி பருவம் இது ஆச்சாரியன் திருவடிதான் பிராப்தியம் என்று சொல்லி அதை நன்னா பாருங்க. அதை நன்னா என்ன அதை அறிந்து அதை அதிக்க கடவன். இது எங்க தெரிகிறது? வேறொன்றில்லை பேரு பேரொன்று மற்றில்லை நீ சரண் என்று அப்பேரளித்தற்கு ஆரொன்றுமில்லை மற்ற சரணை. வேறு ஒன்று மற்றில்லை நீஞ்சரன் என்று உன் திருவடிகள் தான் பேரு என்றார். இனி மேலே சாதிக்கிறார். இனிமேல் பாருங்க, இனிமேல் நான் பேரு மற்றுண்டை நின் சரண் என்று அப்பேரளித்தற்கு ஆறு ஒன்றுமில்லை மற்ற சரண் என்று. இப்ப பேருன்னா புருஷார்த்தம் பிராப்தியம். பிராப்தியம் அந்த ஆச்சாரியன் திருவடியே பிராப்தியம். இது வரைக்கும் பார்த்துட்டோம். இதுதான் கொஞ்சம் சிரமம். இதுதான் கொஞ்சம் சாஸ்திர வாக்கியங்கள் அதை இதெல்லாம் கொண்டு போட்டு இனி மேலே வரப்போகுது. ஆனா இத்த வரைக்கும் பார்த்த வரைக்கும் அவ்வளவுதான் சிரமமா இருக்காது. இனிமேல் சிரமம் பார்க்கிறோம். அப்பேரு அளித்தற்கு ஆறொன்றுமில்லை மற்ற சரண் என்று ராமானுஜர் திருவடியை பெறுவதற்கு இது உபாயம். உபாய உபேவ பாவேன தவேவ சரணம் ரஜேத் என்று இல்லையா? ஆச்சாரியனையே சரணமாக 10 உபாய பாவத்தாலும் உபேய பாவத்தாலும் பார்க்க மௌனம். ஆச்சாரியனுடைய திருவடிகளே சரணமாக 10 உபாயமும் ஆச்சாரியன் திருவடியிலே, உபேயமும் ஆச்சாரியன் திருவடியே. எந்த சுவாமி இருக்கு? ஸ்ரீமத் ராமானுஜ சரணம். ராமானுஜ துவயம். நம்ம ராமானுஜ சரமஸ்லோகம் என்ன, ராமானுஜ துவயம் என்ன, ராமானுஜ திருமந்திரம் மூணுமே பார்த்திருக்கோம். மூணுமே நம்ம பார்த்திருக்கோம். ராமானுஜ ரகசிய திரயம்னு பார்த்திருக்கோம். அப்படி இருக்க செய்து ஸ்ரீமத் ராமானுஜ சரணம் சரணம் பிரபக்தி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக அடியேன் ராமானுஜாசன் சொல்ற போனோம். அப்படி இருக்கச்சே அந்த குருவைத்தான் மற்றொருத்துல பிராபகம் என்கிற புத்தியை பண்ணாதுன்றது குருதான். அப்ப இப்ப இது புருஷார்த்தத்தை பார்த்தாச்சு. பேரொன்றில்லை நின் சரணன்றி அதுதான் புருஷார்த்தம். உன்னுடைய திருவடியை தவிர மற்றொரு புருஷார்த்தம் கிடையாது. இது முதல் வரையில் சொல்றார் திருவாரங்கத்தமிழர். அப்பேரு அளித்தற்கு ஆறு ஒன்றில்லை மற்ற சரண் என்று. அந்த திருவடியை தவிர வேறு திருவடியே கிடையாது. மற்ற சரண் என்ற வேறு திருவடி. அப்ப அதே எந்த திருவடி புருஷார்த்தமோ அதே திருவடிதான் எது உபாயமா இருக்குன்னாரு. அதைத்தான் என்ன தெரிவித்தார்? ஸ்ரீமத் ராமானுஜ சரணம் சரணம் பிரபக்தி ஸ்ரீமதே நாராயணாய நமகா. அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? அடியேன் ராமானுஜாசன் சொல்றோம். அப்ப அந்த அந்த திருவடியை தவிர மற்றொரு இடத்துல இருந்து உபாயம் பிராபமும் கிடையாது.
என்கிற பண்ணி தரணும். அப்ப பகவான் இது எப்படின்னா பகவான் திருவடியும் சேர்த்து ஆச்சாரியன் ஆச்சாரிட்ட போகணும். அவருக்குதான் கைங்கரியம். நான் பகவான் திருவடியை பத்துன்று ஆச்சாரனு கைங்கரியம் பண்றேன்னா கூடாது. ஆச்சாரன் திருவடியை பத்தி தான் ஆச்சாரனு கைங்கரியம். அதத்தான் என்ன பகவானை சேர்த்து பார்வகத்தம் புத்தி பண்ணாது. என்ன புத்தி பண்ணாத? ஓ பகவான் திருவடி பிராப்தமா இருக்குமோ உபாயமா இருக்குமோ ஆச்சாரன் கைங்கரியம் பண்றதுக்கு இல்லை. ஆச்சாரிய கைங்கரியம் வந்துட்டுன்னா ஆச்சாரியன் திருவடியே உபாயம், ஆச்சாரியன் திருவடியே உபயம். அப்ப புருஷார்த்தமும் அதுவே, வழியும் அதுவே தெரிவிக்கிறான். அப்பனா பிராபகம் ரெண்டும் அதுவே தெரிவிக்கிறாரியா. இதைத்தான் அப்ப தன் குருவின் திருவடி. இப்ப ஒரு சந்தேகம், சரி சுவாமி மத்த குருக்கள் எல்லாம் இப்ப நீங்க என்ன சொல்றேன் ஆச்சார திருவடி தான் சொல்லிட்டு வாசகம். சரி, இப்ப முக்கியமான விஷயம் நமக்கு அடிக்கடி இந்த சந்தேகம் வரும். சரி சுவாமி ஆச்சார திருவடி நான் கைங்கரியம் பண்றேன், கைங்கரியம் பண்ணிருக்கேன். கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும் போது இப்ப எனக்கு தெரிஞ்ச ஸ்ரீ வைஷ்ணவ நிறைய பேர் இருப்பாங்க, பாகவதால் நிறைய பேர் இருப்பாங்க. அவெல்லாம் அடியனுடைய ஆச்சாரண்டி அவ சமாளிக்கணும் ஆயிருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா 74 சிம்மாசன அவதிகள் இருக்கா. ஒவ்வொருத்தருக்கும் அவாவால சந்தத்திலே அவாவாளுடைய அவா அந்த ஆச்சாரண்ட திருவடி சம்பந்தம் பெற்றிருப்பா. வாஸ்தவம் தான். இப்ப அடியனுடைய ஆச்சாரன் இருக்கார், அடியோட ஆச்சாரத்தை நான் கைங்கரியம் பண்ணிருக்கேன். சட்டுன்னு பக்கத்துல இருக்க ஒரு ஸ்ரீ வைஷ்ணவா அந்த பாகவதன், ஸ்ரீ வைஷ்ணவானாலும் பாகவதாலும் ரெண்டும் ஒண்ணுதான். ஸ்ரீ வைஷ்ணவன்னா யாரும், பாகவதால்னா கொஞ்சம் கீழே. தவறான ஒரு கணக்கு. இந்த மாதிரி கணக்கு இருந்தாலே வைஷ்ணவன் மேல வளரவே வளராது. அந்த மாதிரி எண்ணம் யார் இருக்கோ அவெல்லாம் தவறுன்னு முதல்ல நினைக்கணும். அது எப்படிப்பட்டவா எந்த பெரிய வித்வானா இருந்தாலும் அது நான் தெரிஞ்சுதான் நீ பேசுறேன். எப்படிப்பட்ட வித்வானா இருந்தாலும் இந்த நிலை இருந்தா அவள் நிலையுடைய தவறு, நிச்சயமா அது தவறு. ஸ்ரீ வைஷ்ணவாலும் பாகவதாலும் ரெண்டும் ஒண்ணு. எந்த நிலையும் இந்த மாற்று கருத்தே கிடையாது. ஸ்ரீவத்தின் வாசிச்சதான் அவருக்கு தெரியும். அப்படி இருக்க செய்தி சொல்ல வந்தேன். இப்ப பக்கத்துல இன்னொரு ஸ்ரீ வைஷ்ணவோட ஆச்சாரம் வந்துட்டார், அடியனுடைய ஆச்சாரம் இருக்கார். இப்ப அவரோட பக்கத்துல அவர் வந்துட்டாருன்னு வச்சுக்கேன். அப்ப நான் என்ன சுவாமி பண்ணணும்? நான் என்ன பண்ணணும்? அவர் கைங்கரியம் பண்ணவும் வேண்டாமா? எங்க ஆச்சாரம் இருக்காரு. இது நிறைய பேருக்கு இந்த சந்தேகத்துல வரும். சரி, இது ஒரு பக்கம் அப்படியே வச்சு இதையும் சொல்றேன். மேற்கொண்டு பெருமாள் எழுட்டார் வச்சுக்கணும். பெருமாள் எழுட்டார், பெருமாள் வீதி யாரும் வந்துட்டு இருக்கார். பெருமாள் எழுட்டார். இப்ப எங்க ஆச்சாரனை கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன். பெருமாள் எழுட்டாரு, சுவாமி சுவாமி ஆச்சாரியனே பெருமாள் எழுட்டாரு, நீ எந்த பெருமாள் சேவிக்கணும்னு சொல்லி அவரே வந்துட்டாரு. உன் கைங்கரியம் நான் அப்புறம் பண்றேன், நான் போய் பெருமாள் கைங்கரியம் பெருமாள் போய் சேவிச்சுட்டு அவர் கைங்கரியம் மட்டும் வரேன்னு கிளம்பலாமான்னா தாராளமா பெருமாள் விட்டுடலாம். என்ன சொல்லி தாராளமா விட்டுடலாம். அதுக்கு சாட்சி யாரு? விடைநம்பி. உன் பெருமாள் நீ சேவிச்சு கொண்டு ஆச்சாரன் இருக்கச்சே அடி. இது கொஞ்சம் ஜாகிரதையா கேட்கணும். தாராளமா பெருமாளை விட்டுட்டாலும் இந்த சுவாமி சொன்னாரு, இந்த சுவாமி சொல்லிட்டாரு. அதனால நான் ஒண்ணு ஆத்திர இருந்துட்டு இருக்கேன், பெருமாள் வந்தாலும் சேவிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றேன். ஆச்சாரியனை கைங்கரியம் பண்ணும் போது இந்த நிலை ஏற்பட்டான்னு சொல்றேன். கொஞ்சம் என்ன பண்ணிக்கணும், சாமானியமா இருக்கும்போது அல்ல, நிச்சயமா சேவிச்சுதான் ஆகணும். ஆச்சாரியனை கைங்கரியம் பண்ணும் போது அப்பவும் இன்னொன்னு சேர்த்து சொல்லிடுறேன். அப்பவும் பெருமாள் எனக்கு கைங்கரியம் பண்ணது போ, ஆச்சாரியனை கைங்கரியம் பண்ணதும் போய் பெருமாள் சேவிச்சுவா, ரெண்டு பேரும் போய் சேவிக்காவா அப்படின்னு அவர் ஆணையிட்டா நிச்சயமா அவருடைய ஆணையை தான் எடுத்துக்கணும். அவர் ஆணையத்தான் எடுத்துக்கணும். ஏன்னா உடனே அவருடைய ஆணையை மீறி போக முடியாது. போயிட்டு அவருடைய சேர்ந்து அவர் பின்னாடி நின்று கொண்டு அவரை முன்னாடி விடணும், பின்னாடி இருந்தது. அப்பவும் அவரை தான் பிரதானமா பார்க்கணும், பெருமாள் இல்லை. அப்ப அவரை பார்த்து பெருமாள் சேவினா சேவிக்கிறேன். திருதந்தாதிரம் தேவபிரானே கலியகோல திருவருக்கான் மன்னன் சேவிக்கிறேன். சரி, இப்ப அது விட்டுலாம் வந்துட்டு இதுல விசாரம் இல்லை. இப்ப அடியன் ஆச்சாரனை கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன். நாலு ஸ்ரீ வைஷ்ணவாவுடைய ஆச்சாரம் எல்லாம் வந்துட்டா. இப்ப ஆச்சாரம் வந்துட்டா. இப்ப நான் என்ன பண்ணலாம்? எங்க ஆச்சாரம் கைங்கரியம் பண்ணிருக்கேன். இப்ப அவளை அந்த ஆச்சாரிய புருஷான சேவிக்கலாமா கூடாதா சுவாமி? எங்க ஆச்சாரம் வசதி, அந்த ஆச்சாரம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவளை சேவிக்கலாமா வேண்டாமா? இந்த மாதிரி நிலைகள் நிறைய வருது. புரியத்துக்காக சொல்றேன், யாரும் தவறா நினைக்க வேண்டாம். இப்ப எங்க ஆச்சாரியன் ஒரு பிரசித்தியே இல்லாம இருக்கு ஆச்சாரம் இருக்கான்னு வச்சுக்கணும். என்னன்னா தெரிஞ்சுக்கணும், பிரசித்தி இல்லை. ஏதோ ஒரு சிறு குடிசையில அவர் பார்த்து ஏதோ ஒரு பண்ணிண்டு பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் ஆச்சார கைங்கரியம் பண்ணிட்டு அவர் இருந்துட்டு இருக்காரு. அவருக்கு நான் கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கேன் வச்சுக்கோங்க. அப்ப பிரசித்தமா ஊரெல்லாம் பிரசித்தமா ஆச்சார புருஷா ரெண்டு பேரும் வந்துட்டா. யாரோ ஒருத்தர் வந்துட்டார். ஒரே ஊரே கோலாகலமா இருக்கு, கோலாகலமா இருக்கு.
அவர் பிரசித்தமா இருக்கார், இவரும் ஆச்சாரம் அடியே இவர்கிட்டதான் ஆச்சாரிய சபாஷணம் பண்ணிட்டு இப்ப அவர் பிரசித்தமா இருக்காரு சுவாமி, அவர்கிட்ட எல்லாரும் போயிட்டு இருக்காரு. சரி இவர் கைங்கரியம் விட்டுட்டு நான் அங்க போலாமான்னா போகவே படாது. அப்ப அந்த ஆச்சாரம் சேவிக்கப்படாதுன்னு சொல்றேல அப்படின்னு சொல்லல. இந்த ஆச்சாரனுடைய அனுமதி பெற்றுட்டு போலாம். இந்த ஆச்சாரம் அங்க போக சொன்னாலும் தாராளமா போகலாம். இந்த ஆச்சாரம் அவருக்கு கைங்கரியம் பண்ணுன்னு சொன்னாலும் தாராளமா பண்ணலாம். இதை நன்னா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஸ்ரீ வைஷ்ணவா சொல்லிட்டு இருக்கோம். என்னது நிலை? ஆச்சாரிய கைங்கரியம் என்னது? அப்ப மத்த ஆச்சாரம் எப்படி பண்ணணும்? அப்ப இந்த ஆச்சாரனை சேவிச்சுட்டு இருக்கச்சே இன்னொரு பிரசித்தமா இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரம் வந்துட்டார், இவர் அப்படியே விட்டுட்டு போலாமான்னா கிடையாது. இந்த ஆச்சாரம் தான் பிரதானம். யார் நேரே ஆச்சாரனோ அந்த ஆச்சாரியம் தான் பிரதானம். அந்த ஆச்சாரம் மேல மற்றது எதுவுமே கிடையாது. அப்ப அந்த ஆச்சாரம் அவர் பிரசித்தமா இருக்காரே சுவாமி, இருக்கட்டுமே, இவர் அனுமதி கொடுக்கணும். இவர் அனுமதி கொடுக்கணும், போய் சேவிச்சுக்கோ அப்படின்னு அனுமதி கொடுக்கணும். அது பக்கத்துல யாரா ஆச்சாரம் இன்னொரு ஆச்சாரம் வந்தானுக்கே அவருக்கு கைங்கரியம் பண்ணு அப்படின்னு இந்த ஆச்சாரம் அனுமதி கொடுக்கணும். அனுமதி கொடுத்தாதான் பண்ணணும். சரி, ஒருவேளை அடியேன் அந்த ஆச்சாரனுக்கு இவருடைய அனுமதி இல்லாம பண்ணினேன்னு வச்சுக்கோ, கைங்கரியம் பண்ணினேன், என்னுடைய ஆச்சாரனுடைய அனுமதி இல்லாம அவரும் ஆச்சார புருஷன் தான், அவருக்கு நான் கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஒரு எண்ணத்தோட கைங்கரியம் பண்ணினேன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை என்னுடைய ஆச்சாரியன் நீ ஏன் அவருக்கு பண்ணிட்டு இருக்க, இங்க வா அப்படின்னு கூப்பிட்டா வந்துட வேண்டியதுதான். நீ தப்பு இல்லையா சுவாமின்னா அவர் எந்த எண்ணத்துல சொல்லிருக்காரு பார்க்கணும். ஏன்னா அந்த ஆச்சாரனு கைங்கத்தி எந்த நிட்டையோடு பண்ணுவோம் அந்த நிட்டையோடு நீ பண்ணலன்னு அர்த்தம். அது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னொரு ஆச்சாரம் நல்லா மதிக்கணும். ஆனா பிரதானம் இதே தன்னாச்சாரியம் தான். தன்னாச்சாரம். ஏன்னா இன்னொன்னு தெரிஞ்சுக்கிறேன், உபதேசம் தன்னாச்சாரத்தை தான் பெறணும். அவர்கிட்ட காலட்சேபம் என்ன வேணா பண்ணிக்கலாம். திருமந்திரம் தயம் சர்மஸ்லோ உபதேசம் தன்னாச்சாரத்தை பெறணும். அது மத்த ஆச்சாரத்தை பெற முடியாது. அது யாரா இருந்தாலும் சரி, தன்னாச்சாரத்தை தான் அது பெத்தாலும் வேற எந்த ஆச்சாரத்தை பெறத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அதத்தான் சுவாமி தெரிவிக்கிற நேரே ஆச்சாரியன் என்கிறது பெரிய திருமந்திரத்தை உபதேசித்தவனுக்கு. இத்தனை விஷயங்கள் இருக்கு. பிரசங்கா இதை சொன்ன இருக்கட்டும், ஞாபகம் வந்தபடியா சொல்லி. ஏன்னா அப்ப தெரிவிக்கிறார் இல்லையா, அப்ப பண்ணலாம். ஆச்சாரனுக்கு பண்ணாம இருக்கோ போனா இருக்கணும். உபதேசம் நம்ம ஆச்சாரத்தை தான், நம்ம ஆச்சாரம் தான் உபதேசம். நான் எந்த ஆச்சாரன் வழியில் வந்ததோ அந்த ஆச்சாரனை தேடி பிடித்து தமாஷனுக்கு பண்ணிக்கொள்ளணும். ரொம்ப முக்கியம் இல்லையே சுவாமி? ஆச்சாரின் சந்ததி வேற மாத்தலாமா? மாற்றப்படாது, மாற்றமே படாது. இல்ல சுவாமி, நான் அன்னைக்கு நான் பண்ணிட்டேன், அப்ப இப்ப ஆச்சார புருஷா இருக்காரோ அவருடைய திருத்தகப்பனார் அடியனுக்கு ஆச்சாரியன். அவர் பெரிய வித்யுத்தா இருந்தார், நல்லா பண்டிதரா இருந்தார், நல்ல கரத்தலமா எல்லாம் நல்லா வாசிச்சிருந்தார், எல்லாம் உபன்யாச கர்த்தாவா இருந்தார். இன்னைக்கு அவர் பிள்ளையாண்டா வந்திருக்கார், அவர் ஆச்சாரியன் அந்த சிம்மாசனம் உட்கார்ந்து இருக்கார். அவர் திருநாட்டை அலங்கரிச்சிட்டார். இவருக்கு ஒன்றும் அவ்வளவு தூரம் விசேஷம் ஒன்றும் இல்லை, அவருக்கு ஒன்றும் அவளுக்கு தெரியல. அதான் நான் என்ன பண்றேன், என் பிள்ளைய நல்ல வித்து தெரிஞ்ச ஒரு ஆச்சாரத்தை நான் பண்றேன்னா பண்ண முடியாது. அதுதான் நீங்க சொல்றேன். அதே இல்லையா சுவாமி? இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவா? நான் ஒரு பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கேன். அன்னைக்கு பிரசித்தமா அந்த பள்ளிக்கூடம் இருந்தது. அது 50-60 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு பிரசித்தமா இருந்தது, வாஸ்தவம் தான். இப்ப அதுக்கப்புறம் எத்தனையோ பிரசித்தமா நல்லா அதை விட முன்னேற்ற பாதையில ஐஷன் போற மாதிரி நிறைய பெரிய பெரிய பள்ளிக்கூடம் வந்திருக்குமானோ. இப்ப நான் அன்னைக்கு இந்த பள்ளிக்கூடத்துல படிச்சேன், அதே பள்ளிக்கூடம் நீயும் பண்ணிட்டான்னு என் பள்ளியை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதை விட பிரசித்தமா இன்னொரு பள்ளிக்கூடம் வந்துட்டேன், இன்னும் அதை விட இன்னும் நல்லா இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் வந்துட்டு அதுலதான் நான் சேர்ப்பேன். அதே போல நான் அன்னைக்கு இருக்கச்சே எங்க ஆச்சாரன் ஒரு பிரசித்தமா இருந்தார், எல்லா விஷயம் ஞானத்தோடு இருந்தார். இன்னைக்கு அந்த மாதிரி இந்த பிள்ளை இல்லை. அதான் என்ன பண்றேன், நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்னொன்னு செலக்ட் பண்ணி இந்த அண்ணா ஞான மனுட்டான அவரே சொல்லியிருக்காரு, ஞான மனுட்டானவே நன்னாகவே உடையனான குருவை இழந்த கால் வானிலத்தீர் தேனார்கமல திருமாமகள் குழந்தை தானே வைகுந்த. அதுக்கு என்ன அர்த்தம்னு சரியா புரிஞ்சுக்கணும். நாம செலக்ட் பண்றது இல்லை, அதே வம்ச பாரத்துல வந்து ஆச்சாரத்தை தான் பண்ணிக்கணும். நாம என்னவா அவருக்கு இருக்கிற ஞானம், அவருக்கு அனுஷ்டானம் நம்மள மோட்சம் கொடுக்கறது இல்லவே இல்லை. சம்பந்தம் தான் முக்கியம். அந்த 74 சிம்மாசன சம்பந்தம், அந்த சம்பந்தத்தால் தான் நமக்கு மோட்சமே தவிர அவர் ஞானவானா இருக்காரு இல்லை அது வேற விஷயம். அது வந்து எம்பெருமானார் பார்த்துக்கிறார். அதை நம்ம கணிச்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்குன்னு அந்த பரம்பரை
அந்த வம்சம் அந்த சந்ததி அதைத்தான் பண்ணமே தவிர அதைத்தான் அப்படின்னு சரி சுவாமி அந்த மாதிரி இல்லை. ஒருவேளை அந்த ஆச்சாரியனுடைய வம்சமே இல்லாம போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு வம்சமே இல்லாம எடுத்துனா அப்படின்னா அப்ப யாரோ ஒரு எத்தீஸ்வரன் எத்திக்கல் நிறைய பேர் இருக்காரணும். எத்தனை மடங்கள் இருக்கு, எத்தனை எத்திக்கல் இருக்கா, அதாவது சன்னியாசிகள் ஜீயர் அந்தந்த ஜீவனமும் ஒரு ஜீவரை பார்த்து நம்ம அப்ப கூட அவ வம்சத்துல போய் கேட்கணும். கேட்டு இந்த மாதிரி நிலை இருக்கு, யார்கிட்ட நீங்க உங்க அபிப்பிராயம் என்ன, யார்கிட்ட பண்ணிக்கலாம்ன்ற அப்பாவா என்ன சொல்றாங்க, அவ உங்களுடைய விருப்பப்படி பண்ணிட்டாருன்னா நம்ம ஒரு யதீஸ்வரரை பார்த்து பண்ணிக்கலாம். இதுதான் நிலை. இதுக்கு சொல்ல வந்தோம்னா ஞானக்கைதா காலக்கல்வி செய்யலன்னு திருவாயூர் ஒரு பாசனம் அதெல்லாம் சொல்லி இருக்கட்டும். அப்படி இருக்கச்சது அந்த மாதிரி இந்த ஆச்சாரனை விட்டுட்டு இன்னொரு ஆச்சாரம் நான் பண்ணினேன்னா அது மகா பாபம்னு வேற சொல்லியிருக்கு. மகா பாபம்னு தெரியும். ஆக ஆச்சாரம் இன்னாருன்னு தெரிந்து கொண்டு அதை நம்ம பார்த்து இன்னொருத்தை தெரிந்து கொள்ளாமலேயே ஒருத்தர் போய் பண்ணி கொண்ட பிறகு இன்னொருத்தரை பண்ணி கொண்டாலோ தவறு. இதெல்லாம் மன்னிப்பே கிடையாது. சிலதுக்கெல்லாம் பிராயச்சித்தமே கிடையாது. சில பேர்லாம் பண்றா, சுவாமி அவர்கிட்ட போய் பண்ணிட்டேன் சுவாமி, அவருக்கு ஒன்றும் ஞானம் இல்லை ஒண்ணும் இல்லை, அதனால எனக்கு மோட்சம் கிடைக்காது, நான் என்ன பண்றேன் தெரிஞ்சவார்கிட்ட பண்ணிக்கிறேன், நல்ல பிரசித்தமா இருக்கா பாருங்க அவர்கிட்ட பண்ணிக்கிறேன்னா ரொம்ப தவறு, ரொம்ப தவறு. அது மகா பாபம்னு சொல்லிருச்சு. எதுக்குன்னா அப்ப இதுக்கெல்லாம் ஒரு ஏன்னா எல்லாத்துக்கும் சாஸ்திரம் எல்லாத்துக்கும் பிராயச்சித்தம் சொல்லல, ஒரு சிலருக்கு இதுக்கெல்லாம் பிராயச்சித்தமே கிடையாது. எதுக்குன்னா அப்ப அப்படிப்பட்ட ஆச்சாரியன் அப்படி அவர் தொழில்தான் நம்ம போய் நின்று ஆகணும் இந்த விஷயம். ஏன்னா நம்ம என்ன மகா பாதகம் பண்ணாலும் என்ன தவறு எடுத்து ஆச்சார விஷயத்துல அதே ஆச்சாரன் தான் போய் நிக்கணும். இதுக்கு குறுக்க நம்ம இல்ல சுவாமி நான் அங்க பண்ணிட்டேன் நேரா பகவான்கிட்ட போய் நிக்கலாம்னா அவர் இந்த விஷயத்துல அவர் தலையிடவே மாட்டார். அவர் இந்த விஷயத்துல குறுக்க வருவாருன்னா வரவே மாட்டார். இது தன்னுடைய விஷயம் இல்லைன்னு ஒப்படைச்சிட்டாரு, எம்பெருமானாட்ட ஒப்படைச்சிட்டாரு. எம்பெருமான் ஒப்படைச்சதுக்கு அப்புறம் குறுக்க வருவார்னா குறுக்க வருவதே கிடையாது. எப்ப ராமானுஜருடைய விஷயம் ஆயிடுத்தோ அதுக்கப்புறம் அந்த ஆச்சார விஷயத்துல அவர் கை வைக்கிறதே கிடையாது. இதுன்னா புரிஞ்சுக்கோ. அவர்கிட்ட போய் அவர் பிராயச்சித்தம் வாங்கிக்கிறேன்னா கண்ணவே பண்ண முடியாது. அவர் இதெல்லாம் கணிச்சு எங்கிட்டயா வர, எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையே, உம்ம ஆச்சாரன் நீ அபச்சாரப்பட்டிருக்க, உம்ம ஆச்சாரன் திருவடியை பத்து, வேற எதுவும் கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. சுக்ரீவன் தான் வேண்டாம் வேண்டாம் சேர்த்துக்காதன்னு விபீஷன் அங்கிருந்து வந்தான். காலால எட்டுவதைத்தான் ராவணன், என்னுடைய குலத்தை கெடுக்க வந்த கோடரி காம்பே, நீ நல்லவன்னு பேர் எடுத்துட்ட, அதான் உன்னை கொல்லாம விட்டுறேன், போ ஓடி போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டான். அங்கிருந்து வந்துட்டா நேரம் ஆகாசத்துல நின்றுருக்கான் 4 சிஷ்யர்களோடு. நிவேதியத மாம் சிற்பம் விபீஷணம் உபஸ்திதம் சல்லரோக சரண்யா ராகவாய மகாத்த நின்று இருக்கான். அப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுத்து. ராமன் பதக்கிறான். ஓ வீட்டுல நின்று இருக்கானே அவன் அங்கீகாரம். ஏன்னா சுக்ரீவன் வேண்டாம் வேண்டாம் தடுக்கிறான், சேர்க்காத ராமா, அவன் வந்தது ஆபத்து, அவனால் நிறைய ஆபத்து இருக்கு, சேர்க்கா நின்று இருக்கான். என்னென்ன சமாதானம் எல்லாம் சமாதானம் பண்ணிட்டான். கடைசியில் என்னதான் பண்ணான், அந்த சுக்ரீவனை விட்டு அழிச்சு மாட்டான். சுக்ரீவா நீ போய் அழிச்சு மாட்டான். இப்ப சுக்ரீவன் என்னதான் சொல்றான், முதல்ல வேண்டாம் வேண்டாம் சொன்னானோ, இப்ப சுக்ரீவன் என்ன சொல்றான்னா, ராமா 70 வெள்ள வானர சைன்யங்கள் இருக்கணும், அதுல நீ எவ்வளவு அன்பப்படுவ, அது அத்தனையும் இந்த விபீஷன் மேல பொழிஞ்சுடும். ஆச்சார விஷயம் அதான். இதுக்கு சொன்ன பகவானே அந்த பாகவதார் விஷயம் இந்த பாருங்க, ஆச்சார விஷயம் அவர் பண்ணவே அவர் தலையிடுறதே கிடையாது. ஆச்சார விஷயம் அவர் ஒதுங்கிறாரு. அது அப்பா விஷயம் நமக்கு கிட்டக்க வர வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். தேன் கூடி இருக்கணும், தேன் கூட்ட போய் தேவையில்லாம கிளறினா என்ன ஆகும், தேன் கூடி கிளறிட்டா என்ன ஆகும், பெரிய ஆபத்து இல்லையா? அதே போல ஆச்சாரியன்றது நன்னா அந்த ஆச்சாரியனுக்கு இந்த நிலைய வளர்த்ததே பகவான் தான். அவனுக்கு என்னென்ன வைபவம் இன்னென்னபடி வளர்த்துதானா அத்தனையும் உலகத்தோருக்கெல்லாம் நல்ல விசுவாசத்தை ஏற்படுத்தி கொடுத்து ஆச்சாரியனுடைய நிலைய ஆச்சாரிய தேவோபவா குருரேவ பரம்பிரம்ம ஆச்சாரிய தேவோப இது அத்தனை பண்ணி வச்சுட்டு அவரே குறுக்க இல்ல ஆச்சாரியன் நீங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி பரவணம் வருவானம் வரவே மாட்டார். எதுலையும் தலையிடுவ இதைத்தான் தெரியாது. அம்புயை கோன் இன்பமிகு விண்ணாடு தான் அழிக்க வேண்டிய இப்பதான் நம்ம பார்த்தோம். தன்குருவின் தாளினைகள் தன்மில் அன்பொன்று இல்லாதார் அன்பு தன்பால் செய்தாலும் அம்புயகும் இன்பமிகு விண்ணாடு தான் அழிக்க வேண்டியிறான். ஆச்சாருடைய பிரதிபக்தி இல்லைனா இவர் அதுல கணிச்சிக்கிறதே இல்லை, நான் இதுக்கு கொடுக்குறேன்னு கேட்கிறார்.
சுவாமி உங்ககிட்ட பிரதிபத்தி பண்ணிருக்கேன், பண்ணிரு, அது உன் விருப்பம். நானா பண்ண சொன்னேன்னா? ஆச்சாரிய பிரதிபத்தி நான் பண்ண சொன்னேன், அது நீ பண்ணலையே. எப்ப ஆச்சாரிய பிரதிபத்தி இல்லையோ நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று. அதான் அவர் தலையிடுறது கிடையாது. ஏன்னா அவர் ஏதாவது குறுக்க வரவா இருந்தாரு முடியும். ஏன்னா இத்தனை பிரயத்தனம் ஆச்சாரியனுக்கு இத்தனை வைபவத்தை கொடுத்ததே பகவான். இத்தனை பிரயத்தனம் அத்தனையும் பண்ணிட்டு அவர் குறுக்க வந்தானே இது இத்தனை பிரயத்தனம் பண்ணதே வீணா போயிடும், எல்லாமே வீணணும். அதனால தேவையில்லாம பகவான் அதுல கை வைக்கிறதே கிடையாது. இதுக்கு சொன்னேன், யாராவது தப்பி பண்ணா அந்த ஆச்சாரத்துக்கு தான் போகணும். அப்பதான் என்ன பண்ணணும், ஆச்சாரத்தை ஜாகிரதையா இருக்கணும். அதுதான் அப்ப இதுக்கு சொல்றேன்னா இப்ப விஷயத்துக்கு வரும். இப்ப பிராபகத்தை பற்றி சொல்றாரு. இப்ப இது வரைக்கும் நான் பிராபியம் எடுத்து புருஷார்த்தம். இப்ப பிராபகம் பிரதம பருவம் பிராபகம், அதுதான் உபாயம் என்று முதல்ல தெரிந்து கொண்டோம். எம்பெருமான் திருவடிகளையே ஆழ்வான் மூலமா பெற்றார் அல்லவா? எம்பெருமானார் திருவடிகளை யார் பெற்றார்? திருவரங்கத்தனார் கூறத்தாழ்வான் மூலம் பெற்றார் இல்லையா? இப்ப இன்னொரு விஷயம் இருக்கிறார். ஒரே விஷயம் இப்ப அடுத்த பந்தியை நான் வாசிக்கிறேன். அப்பேரளித்தற்கு ஆறுண்ட வெள்ளை மற்ற சரண் என்றே உபாய உபேய பாவேன தமேவ சரணங்கேத் என்றும் ராமானுஜ சரணோ சரணம் பிரபக்தி என்றும் நிஷ்கரித்தபடியே வேறு பிராப்தியத்துக்கு பெருகைக்கு அத்திருவடிகளுடைய வேறு உபாயம் இல்லை. நகுரோ பரஸ்துதா குரோர் அந்நிய பாவனை என்கிறபடியே வேறொரு பிராபகாந்தரம் இல்லை. எம்பெருமானார் திருவடிகளை கண்டு கொண்ட நமக்கு எம்மாவீடு என்கிறபடியே எத்தனை விலட்சணமானாலும் பரமபதமும் தியாப்கமன்று. பஜன சகமே கவ்யகுலம் என்கிற பக்தி உபாயம் அன்று. சித்திர் பவதி வானேதி சம்சையாக யோகிச்சுதாம் சேவினாம் என்று சம்சயிக்க வேண்டும்படியான பகவத் பிரீத்தியும் உபாயம் அன்று. வேதபொருள் நான்கிலும் பொதிந்த மெய்ப்பொருளும் கோதில் மனுநூல் கூறுவதும் கீழ் சரணாகதி தந்த தன்னிறை அன்றோ அரணாகமற்றது என்னும். இது ஞானசாரத்துல அருளாள பெருமான இந்த இந்த பாசனத்தை தெரிவிக்கிறார். என்னும் இவ்வர்த்தத்தை அருளாள பெருமா எம்பெருமானாரும் அருளி செய்தாரே காலத்ரவி இத்தியாதிகளை இது தன்னை ஜீயரும் அனுசந்தித்தாரே அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்ப பார்ப்போம். அதாவது பிராபியம் பிராபகம். பிராபியம்னா புருஷார்த்தம், பிராபகம்னா உபாயம். அந்த உபாயம் பிரதம பரமம் பகவான் பார்த்தோம். சர்ம பரம் எம்பெருமானார். அந்த எம்பெருமானார் திருவடி எப்படி பற்றினார்? கூறத்தாழ்வான் மூலமா திருவரங்கத்தான் எம்பெருமானார் திருவடி பற்றினார். சரி, இப்ப இது எப்படி இருக்கட்டும். மறுபடியும் பிரதம பரவிக்கிறோம். எம்மா வீட்டு திறமம் செப்பம் செம்மா பாதபற்பு தலசே தொல்லை கைமா புங்கம் கடிந்த பிரானே அம்மாடியேன் வேண்டுவது இதே அப்படின்னு கிடையாது. ஏன்னா எம்மா வீட்டு திறமம் செப்பம் உனக்கு நான் கொடுக்கணுமான்னு கேட்டார். கஜேந்திரனுக்கு கொடுத்து எனக்கு கொடுன்னு நம்மாழ்வார் பிரார்த்திக்கிறார். சரி, எம்மா வீடு அப்படின்னு எம்மா வீடுன்னு கிடையாது. மாவீடு வீடு மாவீடு எம்மா வீடு. மாவீடு என்னன்னா எனக்கு எம்மா வீடு கொடுக்கலாகாதோ அப்படின்னா, வீடுன்னா சாமானிய நினைக்கக்கூடிய வீடு ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யத்து தான் வீடுன்றாரு. அப்ப ஐஸ்வர்யம். மாவீடுன்னா ஸ்ரீவைகுண்டம். எம்மா வீடுன்னா அத்தையும் தாண்டி இருக்க மோட்சானந்தம். ஆழ்வார் மோட்சம்தான் பிராபியம் என்று அழுதியிட்டார். இப்ப ராமானுஜர் இப்ப நாம ராமானுஜ சேவிச்ச மூலம் இனிமே ஆழ்வார் வார்த்தைக்கு போறதில்லை. ஏன் சுவாமி திருவண்ணதான் சொல்கிறார். ஆழ்வார் என்ன சொன்னார்? மோட்சானந்தம் பிராபியம் அப்படின்னார். அந்த புருஷார்த்தம் இது மோட்சம் தான் புருஷார்த்தம். அனுபவத்தில் இந்த பிரீத்தி காத்த கைங்கரியம் புருஷார்த்தம். இது பகவானுக்கு பிரதம பலன் அறுதிட்டார் இல்லையா? அந்த அறுதிக்கு நான் போறதா இல்லைன்ட்டார். அது ஆழ்வாருக்கு இருக்கட்டும். பாருங்க, நமக்கு பரமபதமும் பிராப்தியம் அன்று, ஸ்ரீவைகுண்டம் பிராப்தியம் அன்று. அப்ப என்னன்னா ஆழ்வார் சாதித்தது பரமபதம். சரி சுவாமி, ஆழ்வார் ரெண்டு நிலை சாதித்திருக்கார். பக்தி உபாயம், அந்த பக்தி உபாயம். அதே போல அந்த பக்தியை பத்தி அதன் மூலமா பகவான் திருவடி பார்த்துரும் அப்படின்னு இருக்காரு இல்லையா? இங்க இருக்கு எங்க சொல்லியிருக்காரு? 9ஆம் 10 திருவாழி தெரிவிக்கிற மாலை நன்னி தொழுதிடுமோ வினகட காலை மாலை கமல மலரிட்டினே. முதல்ல பக்தி யோகத்தை தான் வைத்தார் ஆழ்வார். பக்தி உபாயம்னு ஆழ்வார் சாதித்தார். அப்ப கண்ணனின் திருவடி உபாயம் ஆழ்வார் சாதித்தார் இல்லையா? கீதையிலும் கண்ணன் திருவடி பிராப்தியம் பக்தி உபாயம் என்றுதான் சொல்லிட்டு. இப்ப ரெண்டுமே மறுக்கிறார். என்ன மறுக்கிறார்? பக்தி யோகம் உபாயம் அன்று. நான் உடனே கேட்கிறோம், இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமே, பக்தியும் உபாயம் இல்லைன்னு எங்களுக்கு தெரியுமே சுவாமி. நாங்கள்லாம் பிரபன்னர்கள் ஆயிட்டு, அதனால
இந்த கிரமம்லாம் எங்களுக்கு தெரியுமே. நீங்க இன்னும் பக்தி உபாயம் அன்றுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், எங்களுக்கு தெரியுமே நம்ம கேட்டோம். அப்ப நாங்கெல்லாம் பிரபன்னர்கள், அதனால நான் தலை நிமிர்ந்து பேசணும். இப்ப அதுக்கு பதில் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பிரபக்தி உபாயம் தான், வாஸ்தவம் தான். பிரபக்தி ரொம்ப சுலபம். ஆனா அது உபாயம் நம்பினோம் இல்லையா? எந்த பிரபக்தி உபாயம் நம்பினேன்? அச்சுதனுடைய திருவடிகள் பிரபக்தி உபாயம் நீங்க நம்பினேன் இல்லையா? அச்சுதனுடைய திருவடி. அச்சுதன் யாரு? நடுவுதல் இல்லாதவன். அச்சுதனுடைய திருவடிகள் உபாயம் என்று நம்பினோம். சரி, அப்ப நம்பின இடத்துல அங்க ஒரு சந்தேகம் வருது. என்ன சுவாமி சந்தேகம்? அச்சுடைய திருவடிகள் உபாயம் நம்பினேன், கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? ஏன் சுவாமி இந்த வார்த்தை கேட்குற? அவர் அச்சுதன்னா நழுவுதல் இல்லாதவன் தானே பேரு. ஆமா, அப்ப என்ன நடுவ விட மாட்டாரு, என்ன உடனே ஐஷன் போயிடுவார மோட்சத்துக்குன்னா? சுதந்திரம்னா ஒரு பேர் உண்டு, சுவாதந்திரியம் இருக்கு, என்ன வேணா பண்ணலாமே, கொடுக்கலாம் கொடுக்காம போலாமே. அப்ப ஒரு சந்தேகம் வந்து இருக்கணும், கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, கிடைக்குமா கிடைக்காதா, இந்த சந்தேகம் இருக்கணும். அப்ப அப்படிப்பட்ட பிரபக்தி உபாயம் அன்று. இப்ப முதல்ல என்ன சொன்னார்? பக்தி உபாயம் அன்றுனார், அது நமக்கே தெரியும் சொல்றோம். பிரபக்தி உபாயமானா, பிரபக்தி பகவான் விஷயத்துல பிரபக்தி உபாயம்னா வாஸ்தவம் தான், நம்ம அதுதான் அனுப்பிச்சுட்டு இருக்கோம். பகவான் விஷயத்துல பிரபக்தி அவசரம் இதான் உபாயம்னா அதுவும் உபாயம் அன்றுனார். சாஸ்திரம் சொல்லியிருக்கே சுவாமின்னா, சொல்லியிருக்கு, வாஸ்தவம் தான். சித்திர் பவதி வனேதி அச்சுத சேவிதாம். சித்திர் பவதி பகிவா நேதி அச்சுத சேவிதாம். அச்சுத, அச்சுதன ஸ்ருதி இல்லை. ஸ்ருதி இல்லைன்னு என்ன அர்த்தம்னா நடுவுதல் இல்லை, நடுவுதலே கிடையாது. அச்சுதாயனமா அனந்தாயனமா கோவிந்தாயனமா நம்ம நிச்சயமே பண்ணிட்டு இருக்க போனோம். கால் அலம்பினா கையலம்பினா எங்க போயிட்டு வந்தா ஆச்சமனையும் பண்ணணும். தெரியாது பண்றாள் தெரியாது. கண்ணனும் ஆத்துக்கு வெளில போயிட்டு வந்தாலும் சரி, ஏதோ நம்ம வந்து போக வேண்டிய இடத்துக்கு நம்முடைய உபாதைகள் இருக்கணும். 2 விதமான உபாதைகள் இருக்கு. மனஜலம் கடிக்கிறது, அந்த உபாதைகள் என்னன்னா அப்ப அந்த இந்த ஆச்சமனை எல்லாம் பண்ணும். அச்சுதாயனமா, அப்ப அச்சுதான்னு சொல்றேன் பிரதமா. நழுவுதல் இல்லாதவன். இது நான் இந்த மாதிரி ஆச்சாரத்தோட என்ன ஆச்சாரத்தை தவிர்த்து நழுவுதல் இல்லாமல் அச்சுதாயனமா அனந்தாயனமா கோவிந்தாயனமா சொல்லிட்டு இருக்கோம். அப்ப அச்சுதன் சப்தத்தோட சேர்ந்து இருக்கட்டும் சரி சுவாமி. இருந்தாலும் நடுவதே கிடையாதுன்னு இந்த திருமணி சொல்லியிருக்கே சுவாமி. அப்படி பட்டிருக்க செய்தே, அந்த மாதிரி இருக்க செய்தேயே சந்தேகம் வந்துட்டார். வேணுன்ட்டு சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு? சித்திர் பவதியா நேத்தி அச்சுத சேவிதான் போட்டுருக்கு. அங்கிட்ட அச்சுத சப்தத்தை எடுத்து கோவிந்தன் போட்டுக்கலாம், மாதவன் போட்டுக்கலாம், நாராயணன் போட்டுக்கலாம், அல்லது கேசவன் போட்டுக்கலாம். வேண்டு அச்சுதன் போட்டுருக்கு. ஏன்னா அப்பதான் இவன் பத்துவான், நடுவுதல் இல்லாதவன்னு. ஆனா அப்பவும் சந்தேகம் வந்துட்டு கூடவே இவருக்கு என்ன தெரியுமா இருக்கு? சுவாதந்திரியம் இருக்கு. சுதந்திரமான தன்மை இருந்தாலே கொஞ்சம் கஷ்டம்தான். அப்ப நான் அச்சுதன்ற சப்தத்தை சேர்த்ததுல இருப்பினும் சந்தேகம் இருக்கு. அச்சுதன் சப்தத்தை சேர்த்தாலே நமக்கு என்ன சந்தேகம் போயிடும். சுமை நடுவதில் இல்லாதவன் சொல்லி இருக்கு சாஸ்திரம். அப்ப நடுவு விட மாட்டான் இருக்கு இல்லையா? அப்பவும் நமக்கு சந்தேகம் போகல. ஆனா சாஸ்திரம் எதுக்கு சேர்த்ததுன்னா இவனுக்கு சந்தேகம் இல்லாம இருக்கணுன்றதே சாஸ்திரம் சேர்த்து இருக்கு. ஆனாலும் நமக்கு அந்த சந்தேகம் போகல, நம்பறதுக்கு வழியில. அடுத்து இதைத்தான் ஞானசாரத்தை தெரிவிக்கிறார், ஆச்சரியமா தெரிவிக்கிறார். பாருங்க என்னன்னு மறுபடியும் வாசிக்கிறேன். அந்த ஞானசாரத்துல அருளாள பெருமாள் எம்பெருமான வேதம் ஒரு 4 பொதிந்த மெய்ப்பொருளும் கோதில் மணி முதல் கூறுவதும் தீதில் சரணாதி தந்த தன்னிறை இறைவன் என்றோ அரணாகம் அண்ணுவது. அதான் தேதில். அதாவது நான் மறுபடியும் சொல்றேன் என்னன்னா, அஸ்தத்தை தெரிவிக்கிறார் பெரும் அருளாளத்தில் சாதிக்கிறார். இந்த தன் இறைவன் தெரிவிக்கிறார். ஞானசாரத்தில் அவர் தெரிவிக்கிறார், தன் இறைவன் அவர் தெரிவிக்கிறார். தன் இறைவன் யாரு தெரியுமா தெரிவிக்கிறார்? இறைவன்னா பகவான், தன் இறைவன்னா தன் இறைவன்னா ஆச்சாரியன தன் இறைவன் தெரிவிக்கிறார். நீங்க குறிச்சு வச்சுக்கணும். ஆச்சாரனுக்கு என்ன சுவாமி பேரு? இறைவன் ஆச்சாரன் பேரு இல்லை, அது சுமாரான பேரு. அப்ப என்ன சுவாமி பேரு? தன் இறைவன். சில விஷயங்களை நம்ம பூர்வாச்சாரத்தை தான் தெரிஞ்சுக்கணும். தமிழ்னு பேசிட்டு இருக்காரு பாருங்க. ஆச்சாரனுக்கு இன்னொரு பேர் என்னன்னா அவரு பகவானோட சமம்னு சொல்லணும். அப்ப பகவானோட சமம்னு சொன்னா இறைவன் சொல்லணும். இறைவன் சொல்லியாச்சுன்னா அப்ப அவரை இவரும் ஒன்னா? ஆமா சுவாமி, ஆச்சாரம் கொஞ்சம் குறைச்சல் தானே? இல்ல, அவர் குறைவு, ஆச்சாரம் ஒண்ணு மேம்பட்டவர். அப்ப என்ன பண்ண? தன் இறைவன். அந்த தன் இறைவன் சப்தத்தை ஆச்சாரம் தெரிவிக்கிறார் பாருங்க. எதுக்கு சொல்லுவாங்க? அப்ப தன் இறைவன் தெரியல. ஏன்னா இந்த பாசுரத்தை சேர்த்து பார்த்தா கண்ணன் திருவடியில் தான் உப்பாயும்னு மேலிழந்த வாரிய பார்த்தா தோணும்.
இது இன்னொரு பாட்டையும் சொல்றேன். இதே மதுரை விழா பாசுரம் மேல வரப்போகுது. மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடு என் நெஞ்சில் நிறுத்தினான் கிடையாது. அதே போல இங்க தாங்க வேதம் என்ற சொன்னபடியாலே அப்பௌருஷயம் அடுத்து மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் வேதம் என்று சொன்னபடியா அப்பௌருஷயம் அடுத்து ஒருத்தரும் சொன்னதே கிடையாது. ஒருத்தருடைய வாக்கால வந்ததுன்னா கிடையாது. எப்பவும் சாஸ்வதமா இருக்கிறது, நிச்சயமா இருக்கிறது, அத்விதீயமான வேதம். சரி, அப்படிப்பட்ட மிக்க வேதிய வேதத்தின் பொருள். அதுக்கு பாரு என்ன சொல்லிக்கிறார் ஞானசாரத்துல, தீதில் இல்லாத வேதம்னார். தீது இல்லாத வேதம்னார். இந்த வேதத்துக்கு தீது குற்றமே இல்லைன்னார். வேதத்துக்கு என்ன சுவாமி குற்றம் இல்லை? தீது இல்லாத வேதம்னா வேதத்துக்கு என்ன சுவாமி குற்றம் இல்லை? எத்தையும் எதிர்பார்க்காது. படைய ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கேன். எதன் மூலமா சொல்லிட்டு இருக்கேன்? பூர்வாச்சார வாக்கியத்தை பிரதானம் வச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். எங்க ஆச்சாரம் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை வச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். அப்ப ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதே அது இது குற்றமா சுவாமி? இது குற்றம் இல்லை. ஆனாலும் நான் மூல புருஷனா இருந்தான்னா எதையும் எதிர்பார்க்கப்படாது. எதிர்பார்த்தா குற்றம். இப்ப வேதத்துக்கு ஏதாவது எதிர்பார்க்கறதுன்னா பிரத்யட்சத்தையும் அனுமானத்தையும் எதிர்பார்க்கறதுன்னா எதிர்பார்க்கலையே. எதிர்பார்த்தா அந்த குற்றம் இருக்கு. பிரத்யட்சத்தை எதிர்பார்த்தாலும் குற்றம், அனுமானத்தை எதிர்பார்த்தாலும் குற்றம். அதான் தீதில்லாத வேதம். எதையுமே எதிர்பார்த்தது, பிரத்யட்சத்தை எதிர்பார்க்காது, அனுமானத்தை எதிர்பார்க்காது. இதைத்தான் ஆழ்வார் திரு உலன் சுடர்மிகு சுருதியுள் இவையுண்ட சுரனே. உலன் சுடர்மிகு சுடர்மிகு சுருதி. சுடர்மிகு சுருதின்ற சொல்லிட. அப்ப அனுமானத்தாலேயோ பிரத்யட்சத்தாலேயோ வேதம் ஒத்துக்கொள்ள விட மாட்டது. அப்ப வேதம் எதிர்பார்க்காது தெரியுது. ஆக 4 வேதத்திலும் இப்ப என்ன தெரிவிக்கிறாருன்னா, அப்படிப்பட்ட 4 வேதத்திலும் இந்த வேதம் ஒரு 4லும் பொதிந்த மெய்ப்பொருளும் கோதில் மனுமுதால் கூறுவதும் தீதில் சரணாகதி தன் இறைவன் அன்றோ அரணாபம் எப்போதும். அப்ப 4 வேதத்திலும் ஆச்சார அபிமானம் சொல்லி இருக்கின்ற. நீங்க என்ன பேசுற? 4 வேதத்திலும் ஆச்சார அபிமானம். நீங்க ஸ்ரீ வைஷ்ணவால தவிர நீங்க ஒண்ணு வேண்டாம். இந்த ஸ்ரீ வைஷ்ணவருக்குள்ளேயே 1,00,000 பேர் இருப்பாங்க, தெரியாது. நீ சும்மா சொல்ல பேச்சுக்கு 1,00,000 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஆச்சாரிய அபிமானம் தான் வேதத்துல சொல்லி இருக்குன்னு சொல்லி எத்தனை பேர் நினைச்சுட்டு இருப்பாங்க? ஒரு 5,000 பேர் இருக்குமா? நான் அதிகபட்சமா சொல்லிட்டு இருக்கேன். காலட்சுமி கேட்கிறான், அத்தனை பேர் ஆச்சார அபிமானம் இருக்கு அப்படின்னு சொல்றவாலும் சேர்த்தான் சொல்லிட்டு இருக்கேன். இருக்குன்னு சொல்ல முடியுமான்னா தெரியல. அந்த வார்த்தை தான் சொல்ல முடியும். அப்ப என்ன சுவாமி, இப்ப வேதம் 4 வேதத்துல ஆச்சாரியமா சொல்லி இருக்குன்னாரு. ஏன்னா நாம உடனே கேட்டோம், என்ன சுவாமி பேசுறாரு? நாங்கள் நல்லா தேடி பார்த்தோமே, ஆச்சாரியம் அதுக்கு ஆச்சாரமா இருக்குன்னு உன்னையும் காணவேன்னு கேட்டோம். உடனே சுவாமி என்ன சொல்றாரு, அருளாள பெருமா எம்பெருமான் அவர் யஜ்ஞமூர்த்தின்னு பேரு. 17 நாட்கள் வாதப்போர் பண்ணார் சுவாமி ராமன் இடத்துல. அப்படிப்பட்ட ஆச்சாரிய புருஷன் இப்ப எழுதுறார். அவர் என்ன எழுதுறாருன்னா, அவர் என்ன சொல்றாரு, நான் மாத்தின்றார். வேதம் 4 உட்பொதிந்த அப்படின்னாரு. வேதத்தை மேலெழுந்த வாரியா பார்த்தா உங்களுக்கு தெரியாது. வேதத்துல மேலெழுந்த வாரியா பார்த்தா ஆச்சார அதிமானுக்கு தெரியுமான்னா தெரியாது. அதத்தான் யார் தெரிவிக்கிறார்? மதுரை கவியார் மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள். மேல நம்ம பார்க்க போறோம். அதே போல இங்க வேதத்தின் மேலெழுந்த வாரியா பார்த்தா உங்களுக்கு தெரியாது. வேதத்தின் உட்பு கொண்டு பார்க்கணுன்றார். அப்ப உட்கூர்ந்து பார்க்கச்சே வேதத்தின் பொருள் அடைவதற்கு தான் அந்த வழி பார்க்கிறே தவிர என்ன பண்ணுவாரு? வேதத்துல என்ன சொல்லியிருக்கு? எனக்கு ஐஸ்வர்யம் கிடைக்குமா, எனக்கு வீடு நிலவரங்கள் கிடைக்குமா, எனக்கு சந்தான பிராப்தி கிடைக்குமா, எனக்கு வாயவ்ய யாகம் பண்ணா பணம் காசு கிடைக்குமா, இந்த லோகத்திலே நான் நன்னா இருக்க முடியுமா, எனக்கு ஆரோக்கியம் கிடைக்குமா, இதெல்லாம் தான் நீ பார்த்துட்டு பேர். ஆனா மெய்ப்பொருள் அடைய வழி யாரும் பார்த்தது கிடையாது. உண்மையான தன்மை. அப்ப மெய்ப்பொருள உண்மை, வேதத்தின் உண்மையான அதை நீங்க பார்த்தது கிடையாது. அதுதான் அது. அப்படிப்பட்ட பார்த்து இல்லாதது எங்க இருக்கு? கோதிலாத மனு பகவான். கோதிலாத மனு பகவான் சொன்னது எது மனு சொன்னாரோ அதுதான் மறந்துன்னு வேதமே சொல்றது. எத்தை மனு அவதது தத்வேஷம். மனு என்ன சொன்னாரோ அதுதான் வேஷம்னா மருந்து. அதுதான் மருந்து சொல்லி தெரியா? அப்ப மனு தர்மம் சொல்லியிருக்கு. தீதில்லாத என்ன சொல்லியிருக்கு? தீதில்லாத சரணாகதி. தீதில்லாத சரணாகதி, குற்றமில்லாத சரணாகதின்னு. தீதுன்னா குற்றம், தீதி இல்லாத குற்றம் இல்லாத குற்றமில்லாத சரணாகதியை நமக்கு ஆக்கி கொடுத்த ஆச்சாரியன். அப்ப குற்றமில்லாத சரணாகதியை நமக்கு ஆக்கி கொடுத்த ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? சரணாகதி நாம் பண்றோம்னு நினைக்கிறோம். அந்த சரணாகதியை பண்ணி வைத்துக் கொண்டது ஆச்சாரியன் தான்.
நானும் புறத்தாழ தெரிவிக்கிறார். நான் எங்க சொன்ன, நான் சொல்லலையே, நீயா உன் திருவடியில என்னை சேர்த்து கொண்டான்னு தேவப்பெருமாட்ட பிரார்த்திக்கிறார். இது சொல்ல வந்தேன்னா, அப்படி இப்படி தீதில்லா சரணாகதியை நமக்கு காட்டி கொடுத்த ஆச்சாரியன் நேரும் வரும்போது இறைவன் சொல்ல, தன் இறைவன், தன் இறைவன் சொன்னபடியாலே ஆச்சாரியன் இறைவன் சொன்னா எல்லாருக்கும் இறைவன் சுவாமி, அத்தனை பேருக்கும் இறைவன் அவர். அது பொது வந்துருது, பொதுவா ஒண்ணு வந்துருது. பொதுவா நல்லது, அது சாமானியமா இருக்கும், விசேஷமா இருக்குமானோ. அப்ப விசேஷம் எது? தன் இறைவன். அந்த தன் இறைவன் என்கிற சப்தம் தான் ஆச்சாரியன். இறைவன் சொன்னா பொதுவானது, எல்லாருக்கும் பொது. சுவாமி அவரு பண்ணுவாரா மாட்டாருன்னு தெரியாது. இல்ல சுவாமி, இறைவன் நான் சொல்ல, தன் இறைவன் சொல்லணும் ஆச்சாரியன். அப்ப ஆச்சாரியன் திருவடி தாமரையே அரணாக லட்சமாக சாதித்தான். அரணாக அந்த திருவடி தவிர மற்றொரு உபாயமும் மற்றொரு உபோயமே கிடையாதுன்னு சாதிக்கிறார். இது யாரு? அருளாள பெருமா எம்பெருமான். அதுக்குதான் தன் இறைவன் சொன்னபடியாலே ஆச்சாரியனே சேஷி. அவர்தான் சுவாமி, ஆச்சாரியனே சேஷி. இன்னைக்கு சிவன் முதல்ல நீங்க பண்ணா உடைவர் உற்சவம் சொல்ல மாட்டா, சுவாமி உற்சவம் தான் சொல்லுவா. சுவாமின்னு சொன்னா யாரு சொன்னா உடைவரை தான் குறிக்கும். எம்பெருமானார்த்துக்கு அவருதான் சுவாமி உற்சவம்னு பேரு. அது ஆதிகேச பெருமாள்னு சொல்லுவா, சுவாமின்னு சொல்ல மாட்டான். இப்ப சுவாமின்னு என்ற சப்தமே எம்பெருமானாருக்கு தான். அவர் தான் சேஷி ஆச்சுல. அப்ப ஆச்சாரியனே சேஷி, அவன் அரண், அவனே அரண் சொன்னபடியாலே அவரே சரண்யன், மற்றொரு சரண் கிடையாது. அவரே சரண்யன் ஆகிட்டனியா. அப்ப சரண்யனாகவும் சேஷியாகவும் அவரே இருக்கிறாரே, அவரைத்தான் பிராப்தியம் என்றும் தன்னிடையே கிடைக்கிறதுனும். அப்ப சேஷித்துவ சரண்யத்துவ பிராப்தியப்தங்கள் மூன்றும் ஆச்சாரி திருவித்தான் என்று ஞானசாரத்திலே யாரு அருளாள பெருமா எம்பெருமான சாவி தெரிவித்தா இருக்கணும். அதைத்தான் இந்த இடத்தில் தான் தானே இந்த வரணும். இன்னொன்னு சொல்றேன், பேரொன்று மற்றில்லை நின் சரணக்கு அப்பேரழித்தற்கு ஆரொன்றமில்லை மற்ற சரணி. இது திருவண்ணாமலை பாசனம். ஆனா இவருடைய பாசனத்தின வேத ஒரு நான்கிலும் பொதிந்த மெய்ப்பொருளும் கோடில் மதிமுதலால் கூறுவதும் தீரில் சரணாகி தந்த தன்னிவரன்றோ அரணாகும் அத்தது என்னும் விதத்திலே தானே இருக்கு இல்லையா, தானேங்கிற ஏவகாரம் இருக்கு இல்லையா. அப்ப ஏவகாரம் வந்தாலே பிராப்திய பிராபகம் என்று இரண்டும் அந்த திருவெடுத்தாளர்கள் தான் தன்னாச்சாரியன் திருவடிகளை பிராப்திய பிராகமா இருக்கும் தெரிவிக்கிறார். இது அவர் சொன்ன விஷயம். அதோட அது முடிஞ்சது. அதுக்கு மேல இன்னொன்னு தெரிவிக்கிறார். இதே ஜீயர் சிவகஞ்சிய சுவாமி தெரிவிக்கிறார். காலத்திரேபி இத்தியாதிகாலே இது தன்னை ஜீயரும் அருளி செய்தாரே. காலத்திரேபி கர்ணத்ரய நிர்மிதாபி பாபத்யச்ச சரணம் பகவத் சமைவ சாசஸ்வயைவ கமலா ரமணேச்சிதாக சேமச்சியைவ பகவதீந்திர பவஸ்திதானாம். காலத்ரயேபி கர்ணத்ரய நிர்மிதாபி நிர்மித அதிபாபற்ற யச்ச சரணம் பகவத் சமைவ. மூணு காலத்திலும் மூணு கர்ணத்திலும் மனசென்ன வாக்கென்ன காஜமென்ன இனி மிச்சமென்றால் எல்லா படிகளாலும் சேர்த்து வைக்கிற பாபம். சரி சுவாமி இருக்கட்டுமே, எனக்கு அப்படிப்பட்ட பாகத்துக்கு புகலிடம் எது, சரணம் எதுன்னா பகவானுடைய க்ஷமா, பகவானுடைய பொறுமை, அந்த புகலிடம். என்ன சுவாமி எத்திராஜ் அப்படியா சொன்னாரு? பகவானுடைய திருவடிகள் தான் அந்த பகவானுடைய பொறுமை, அந்த பொறுமை க்ஷமா, அந்த க்ஷமா தான் புகலிடமானா. இப்போ ஒரு சந்தேகம் வரும் நமக்கு. ராமானுஜன் எத்திராஜ் மின்சர் சொல்லியிருக்காரு, பகவான் சொல்றேன்னா ஏன் இந்த பிரமாணத்தை எடுக்கிறான்னா, நாம் சொல்வது ஆச்சாரியந்தான் பிராப்திய பிராபகம் தெரிவிக்கிறார்னோ. மணவாள மாமனி எத்திராஜ வம்சத்தை ஸ்தோத்திரம் இது, அதுலயும் அப்படிதான் தெரிவிக்கிறார். ஆனா பகவத் க்ஷமா இருக்கணும். அந்த பகவத் க்ஷமா தனக்கு பகவானின் சமைதான் ஒரே அரண் தெரிவிக்கிறாரு. ஆனா இது சொன்னது எதற்காக இல்ல, அழகா சாதிக்கணும். காலத்திரை சாசஸ்வயே கமலா ரமணேற்றிதாய. அந்த பகவானுடைய சமை பொறுமை இருக்கலையா, அதாவது என்னை மன்னிக்க கூடிய கல்யாண குணங்கள், அந்த கல்யாண குணம் இருக்கணும். அந்த கல்யாண குணங்கள் என் பேரை வேணமோனும், என்னை மன்னிக்க கூடிய ஒரு கல்யாண குணம் என் பேரை வேணமோனும். வேணமன்னா அது விழமாட்டேன்றது. ஏன் சுவாமி விழனா, அதற்காக தேவர் என்ன பண்ணித்து இல்லையா, இந்த ராமானு தெரிவிக்கிறார். தேவர் என்ன பண்ணித்துனா க்ஷேமத்ரியைவ யதீந்திர பவஸ்மிதானாம். யதீந்திர பவ, உன்னுடைய கிருதானம். கிருதானம்னா ஆஸ்திகர்களுக்கெல்லாம் அன்றைக்கு நீ போய் சரணாதி பண்ணிருக்கணும் நம்பெருமாள்கிட்ட, அந்த நம்பெருமாள்கிட்ட சரணாதி பண்ணிக்கணும். அந்த கிருபை ஒன்னே வாங்கி கொடுத்ததனும். இனிமே நம்பெருமாள்கிட்ட நீ க்ஷமா வாங்கிட்டேயணும். நம்பெருமாளுடைய க்ஷமாதான் என்னுடைய பாவத்தை எல்லாம் போக போறது. ஆனா
அது நேரடியா அந்த க்ஷமையை எனக்கு கொடுக்க மாட்டாரு. தேவரி ஒரு அனுகிரகத்தாதான தேவைப்படுது. அந்த க்ஷமா என்றதை வாங்கி வைத்தாயனோ அது ஒன்றுதான் எங்களுக்கு க்ஷேமகரம். க்ஷேமச்சியைவ பவியதீந்திர பவஸ்திதானம். அதுதான் க்ஷேமங்கரன்னு பிரார்த்திக்கிறார் இல்லையா? ஆக பகவானுடைய க்ஷமா என்கிற பொறுமை, அந்த பொறுமை என்பதனால் நான் சேர்த்து வைத்த எல்லா பாவங்களும் எப்படி தேவனுடைய அனுகிரகத்தாலே நம்பெருமாள் க்ஷமிக்கிறார். அதுதான் விளக்கு. ஆனால் இது எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா, நீ போய் பிரார்த்தித்து பெற்றபடியால அன்னைக்கு பங்குரு உத்திரம் தந்து பிரார்த்தித்து பெத்தாயனோ பெற்றபடியால அப்படின்னா சரி, இது வரைக்கும் முடிஞ்சது. இப்ப இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம்னு ஒரு சமயம் பண்ணணும். பகவான் திருவடிகள் பிராபிய பிராபகம் முதல்ல பார்த்தது, அத பிரதம வேட்டை முதல்ல பார்த்தோம். அப்ப அப்படின்னு நினைக்கிறத விட்டு ராமானுஜருடைய திருவடிகளையே பிராபிய பிராபிகம் அப்படின்னு வந்துட்டோம். அது எங்க தெரியுது? பேரொன்று மற்றில்லை நின் சரணன்றி அப்பேரடித்தற்கு ஆறொன்றுமில்லை மற்ற சரணன்றி. இது வரைக்கும் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அப்ப பிராபியம் பிராபகம். பிராபியம் முதல்ல நம்ம ஸ்தூலாருந்ததி நியாயத்தாலே பிராபியம் பகவான் திருவடி, பிராபகம் பகவான் திருவடின்னு பார்த்து, அது மேற்கொண்டு ஆச்சாரியன் குருரேவ பரம்பிரம்மா என்று சொன்னபடியாலே ஆச்சாரியன் திருவடியே பிராபிய பிராபகம் வரைக்கும் வந்துட்டோம். இப்ப அடுத்து மூன்றாவது வடி. இதுகினே என்று இப்பொருளை தேருமவர்க்கும் எனக்கும் உனைத்தந்த செம்மை சொல்லால் கூறும் பரமன்று ராமானுஜா மெய்மை கூறிடலே. இப்ப ராமானு திருவடி பிராபிய பிராபங்கிற அர்த்தத்தை நாம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல பண்ணுவோம். ரொம்ப சுகத்துல தெரிஞ்சு கொள்றோம்னா தெரிஞ்சு கொள்றதுக்கு அர்த்தம் அவ்வளவு சுலபம் இல்லை. ராமானுய திருவடி பிராபகம், அதான் அவர் திருவடிதான் உபாயம். சுவாமி அவரை பத்தினா போறோம், சுவாமி அவரை பத்தினா போறோம், அதை பத்திக்குவோம். ஆனா புருஷார்த்தம் அவர் திருவடிக்குன்னு வராது. என்ன பெரிய சார், இன்னைக்கு அநேகமா அத்தனை பேரும் ஸ்ரீபெரும்புதூர் போறான்னா எதுக்காக போறான்? ஏதோ கிடைக்க போகுது, சரீரத்துக்கு ஏதோ கிடைக்க போகுது, ஐஸ்வர்ய அனுபவம் ஏதோ கிடைக்க போகுது, ஏதோ வியாதி தொடங்க போகுது, எத்தனையோ உண்டுன்னு வச்சுக்குவோம். அப்ப பிராபகமா பத்திராலத்தவே பிராபியமா பத்திரம். அப்ப ராமானுய திருவடிக்க கைங்கரியம் பத்திரம்னா அது பகவானுடைய உன்னுடைய திருவடியை பற்றினவருக்கு சந்தேகம் உண்டு. ஏன்னா கிடைக்குமா கிடைக்காது. ஆனா இன்னொன்று இதுவும் சொல்லிடுறேன், ராமானுய திருவடி பத்தினா கிடைச்சிரும்னு ஒரு சந்தேகமா வந்துடுறது. பகவான் திருவடி பத்தினா சந்தேகம் வந்து கிடைக்குமா கிடைக்காது கிடைக்கணும். ஆனா பகவான் அடியவர்கள் பாகவதன் திருவடி பத்தினவர்களுக்கு அந்த சந்தேகம் கிடையாதுன்னு நம்ம அதை பார்த்துட்டோம். இருந்தாலும் அதுதான் இது தத்துவ யாதாத்ம ஞானம், அது நல்லா தெரியுது. ஆனா உண்மை பொருளை அறிந்து கொண்டவர்கள் அது நல்லா தெரியுது, சந்தேகமே இல்லாம நல்லா தெரிஞ்சுக்கலாம். இப்ப பகவான் திருவடிகளை விட ஆச்சாரியன் திருவடிகள் தான் பிராபிய பிராபம் என்று சந்தேகம் இல்லை, தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள்லாம் யாரு? தேரும் அவர்க்கும் எனக்கும் உனைத்தந்த செம்மை சொல்லால் கூறும் பரமன்றி ராமானுஜா மெய்மை கொள். தேரும் அவர்கள். அப்ப ராமானுஜருடைய திருவடியே பிராபியம், ராமானுஜருடைய திருவடியே பிராபகம். அப்பனா உபாயம் அவர் திருவடியே, உபேயம் அவர் திருவடியே என்று இருக்கிறார் இல்லையா? அவர்லாம் யாரு? தேரும் அவர்கள். அந்த தேரும் அவர்கள் தான் யாரையோ கூறத்தாழ்வார் முதலியாண்டான் எம்பார் பட்டர் வங்கி புலத்தை நம்பி யாரார் அண்ணன் கலந்து உண்டோ திருவரங்கத்தை முதலான தவிர அத்தனை பேரும் சொல்லிக்கலாம். அதைத்தான் இங்க மதுரை வழியாடுகிற மிக்க வேதிய வேதத்தின் உட்பொருள் என்கிறார் போல இங்கேயும் உட்பொருளை தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள் தேரும் அவர்கள் என்று சொல்வதனால் அவர்கள் சுலபத்தில் கிடைக்காதவர்கள் என்று பொருள். எப்படின்னா திருப்பல்லாங்க 3வது பாட்டு, வாழாட்பட்டு உள்ளீரே இழுத்தரணும் பெரியாழ்வார். யாராரு வாழாட்பட்டு பகவானுக்கு தாசபூதன் யாரா இருக்காளா அப்படின்னு கேட்டிருக்காரு. அது 2வது வரியில கூழாட்பட்டு நின்றீர்களை, ஆமாவா ஐஸ்வர்யத்துல இருந்துட்டு பாரு யாரு எத்தனை பேர் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. என்ன காரணம்னா அதே பிரதம பருவ நெட்டையிலேயே யாரா இருக்காலும் கேட்டுச்சு. இது வந்து சரம பருவ நெட்டை. அவ தேரும் அவர் அப்படின்னு இருப்பாளன்னா சுலபத்துல கிடைக்க மாட்டேன்றார். அன்னைக்கு இருந்திருக்கா கூறத்தாழ முதலியான அவர் கிடைக்காதுன்னு பொருள். அப்ப அந்த காலத்துல அவர்லாம் அது கிடைக்கல அப்படின்னு அதைத்தான் தேரும் அவர். அப்ப ஓரளவுக்கு நம்ம அது கிடைச்சது. எல்லாரும் பகவத்தினுடைய பிராப்திய பரம ஒத்துக்கொள்வா. ஆச்சாரத்தினுடைய பிராப்திய பரம ஒத்து வருவதற்கு கஷ்டம். அந்த ஒத்து வராத வந்தவர்கள் தான் தேரும் அவன் பெயரிச்சார். அப்ப தேரும் அவர்கள் யாரு? வாசா யதீந்திர மனசா வபுஷாஷ யுஷ்மது பாதாரவிந்த யுகலம் பஜதாம் குருநாம் கூராதிநாத குருகேசம் தாத்திய பும்சாம் பாதான சிந்தன பரஸ் சததம் பவேயம் அப்படின்னு சொல்லியா? அப்ப ஆச்சாரியன் எம்பெருமானுக்கு அப்படி திருவடிகளையே
வாசம் என்ன, வாக்கென்ன, மனசென்ன, அதே போல வபுஷி என்று சொல்லக்கூடிய நிலை என்ன, மனசாலும் வாக்காலும் காயத்தாலும் மூன்றினாலும் அவன் பிடிக்கிறாடியா. யார் சுவாமி? கூராதிநாத குருகேச முகாப்திய பும்சாம் பாதானு சிந்தன பரஸ் சததம் பவேயம்னு கூராதினார் என்ன, குருகேசரான திருக்குறுகை பிரான் முதலான ஆச்சாரம் எல்லாருமே தொடர்ந்து தொடர்ந்து வேணும் வேணும் பிரார்த்திக்கிறார்னு சுவாமி எதிராஜ வம்சத்துல மணவாளமாக இது தெரிவிக்கிறார். ஆக இவர்கள்லாம் யாரு? நிகரற்ற பிரதிமை படித்தவர்கள், தேரும் அவர்கள். நிகரற்ற பிரதிமை படித்த தேரும் அவர்கள், தேரும் அவர்கள். அப்படின்னா தேரும் அவர்கள் என்றாலே வெறுமனே தெரிஞ்சு கொண்டார்னு அர்த்தம் இல்லை, விஸ்வாசத்தோடு நம்பிக்கையோடு இருப்பவர்கள். அதான் முதலாளியை சொன்னேன், ஞானம் பக்தி ரெண்டு மட்டும் இருந்தா போறோம், விவசாயம் இருக்கணும். விவசாயம் என்னது? ஒரு விசுவாசம், உறுதி. உறுதி நம்ம காத்தால் நம்ம பார்த்தோம். அதே போல இங்க ஞான பக்தி இருக்கிறது மட்டும் இல்ல, நம்பிக்கையோடு இருக்கிறவர். அந்த நம்பிக்கையோடு இருக்கவர் தான் தேடும் அவர்கள். இப்ப திருவரங்கத்தமன தன்னை என்ன தெரிவினா தேராதவன், தன்னை தேராதவன் திருவரங்கம் தெரிவித்துக்கிறாடியா. அவர்கள்லாம் தேரும் அவர்கள், நான் தேராதவன். ஏன் தேராதவன்? விஸ்வாசம் என்னிடத்தில் இல்லைன்ற அந்த ஒரு நினைவு நம்பிக்கை இருக்கணுமோ, அந்த உறுதிப்பாடு இருக்கணுமோ, அது எங்கிட்ட இல்ல. ஏன் இல்ல? விருத்தியா பசுர் நரபபஸ்தவபித்ருசோபி சித்யா சித்தி நிகிலாத்ம குணாஸ்ரயோகம் இத்தியாதிரேன கிருதிரூபி மித பிரபத்து அத்தியாபி வந்தன பரோ அத்திர யதீந்தவந்தின விருத்தியா பசுர் நரபபஸ். பார்த்தா உருவத்துல பார்த்தா நரனாக மனுஷனா இருக்கு. ஆனா அப்படி இதே பார்த்தா வச்சுக்க, இருகால் மாடுங்க. மாடுக்கு 4 கால். திருவண்ணாமலை தன்னை என்ன சொன்னா, இருகால் மாடுனார். நானும் மாடுதான், எனக்கு ஒரு எந்த ஞாபகம் கிடையாது. என்ன இருக்குன்னா இருகால் மாடுன்னு தெரிவிக்கிறாடியா. அப்ப பசுமாட்டை போலதான் நடந்து கொண்டேன். ஆக விசுவாசம் முழுக்க இருக்கும். யாரு இருக்கா? புறத்தாழம் வங்கீபுரத்தின் முதலான விசுவாசம் இல்லைல, அப்படி இருக்க அவளுக்கும் விசுவாசம் இல்லாத ஒரு துளியாது இருக்கா. விசுவாச அடியனுக்கும் இந்த 2 பேருக்கும் வாசி பார்க்காம உன்னை கொடுத்தாயே, அதான் தெரிவிக்கிறார். வாசி பார்க்காமல் உன்னை கொடுத்தாயேன்னு தெரிவிக்கிறார். எங்க தெரிவிக்கிறாங்க? தேரும் அவர்க்கும் எனக்கும் உனை தந்த செம்மை சொல்லாள், உனை தந்த செம்மை சொல்லாள் தெரிவிக்கிற. வாசி பார்க்க உன்னை கொடுத்தாயில்வா. அப்ப பிராப்தியம் என்ன, பிராபகம் என்ன, அந்த ராமானுடைய திருவடின்னு சொல்லி கொடுத்தா இல்லையா, அந்த விசுவாசத்தை ஏற்படுத்தினாடியா. அதைத்தாங்க உனை தந்த செம்மை, உனை தந்த தன்மை. இந்த நேர்மையைத்தான் 4 விதமா தெரிவிக்கிறது. செம்மைன்னா நேர்மை, ஆர்ஜவம்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்துல. ஆர்ஜவம், ஆர்ஜவம்னா நேர்மை. அந்த நேர்மைனா தேருமவர்க்கும் எனக்கும் உனை தந்த செம்மை சொல்லால். அவர்கள் தேறினவர்கள், குரத்தாளர் முதலானவர்கள், நான் தேராதவன். தேறினவர்களுக்கும் தேராதவான அடியேனுக்கும் ஒன்று வாசி பார்க்காமல் ஒன்னு கொடுத்துட்டேனும். அப்படியே உண்மை சர்வஸ்வதானம் பண்ணினாயனோ. அப்ப பிராப்திய பிராபகம் உம்முடைய திருவடியில என்று காட்டி கொடுத்தேனோ. அந்த விசுவாசம் எனக்கு இருந்ததுன்னா இல்லையே. விஸ்வாசம் என்கிட்ட ஒரு துணியும் கிடையாது. திருவரங்கத்தவன் என்கிட்ட ஒரு துணியும் கிடையாது. ஆனா புறத்தாழ்வார், வெம்பார், பட்டர் முதலானது அந்த விசுவாசம் பூர்ணமா இருந்தது. ஆனா அவளுக்கு கொடுத்தேன்னா வாஸ்து வந்து அதே வழியில திருமேனியை காட்டி கொடுத்தேன்னா அது நன்னா இருக்கு. ஆனா அடியேன்னு கொடுத்துருக்கேனோ, விசுவாசமும் இல்லையே, கொடுத்தேனோ. அந்த வாசியை பார்க்காம கொடுத்தேனோ. அப்படிப்பட்ட செம்மை, அந்த நேர்மை, அந்த நேர்மை என்னமா சொல்றது? அப்படித்தானே தேருமவர்க்கும் எனக்கும் உமை தந்த செம்மை சொல்லால் கூறும் பரமன்று. அதை என்னுடைய வாயால சொல்ல முடியாது. வாசாம கோச்சனம், என்னுடைய பேச்சுக்கும் என்னுடைய வாக்குக்கும் அப்பாற்பட்டது. ராமானுஜா மெய்மை கூர்டிலே என்னன்னு சொல்றது, என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை 4 விதமா பாக்குறார். அந்த நேர்மை என்ன, 4 நேர்மை அப்படின்னு தெரிவிக்கிறார். அந்த 4 நேர்மை என்ன அடுத்த வாரம் பார்ப்போம். ஆழ்வார் பெருமானார் ஜிய திருடேசனம், ஆச்சாரியம் திருவிவேசனம், பாகவதார் திருவடிகளே சரணம். சந்தேகங்களை சார்ந்த அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். அடுத்த வாரம் 3 நாள் காலட்சேபம், நிச்சயமா திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் காலட்சேபம் இருக்கும். 3 நாள் கார்த்தால வந்து கண்ணன் சேர்த்தாம சாயங்காலம் ராமானுஜத்தை பரப்புறது அவசியம் இருக்கணும். 4 நாளைக்கு 2 நாளைக்கு ஆச்சாரியம் தெலுங்குல உண்டு. அதுக்கு மெசேஜ் உங்களுக்கு வந்து தெலுங்குல காலட்சேபம் உண்டு. சனி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கார்த்தால அநேகமா ஆச்சாரியம் காலட்சேபம் தமிழ்ல உண்டு. மத்தியானம் கிட்டத்தட்ட 2:30 மணிக்கு புருஷோத்தம் காலட்சேபம் உண்டு. என்னன்றது உங்களுக்கு அந்த மெசேஜ் என்ன பார்த்து இப்ப ஏதாவது சந்தேகம் வந்து அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். அடியேன் ராமானுஜதாசன் சுவாமி திருவடிகளுக்கு பல்லாண்டு சேவிக்கிறேன் சுவாமி.
ஆச்சாரியர் வைபவம் கேட்டது ரொம்ப அற்புதமா இருந்துச்சு சுவாமி. கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அடியேன் அடியேன் ரம்யாசி சுவாமி. அடியந்தாசன் சார். அடியந்தாசன் அடியந்தாசன் தாசன் சொல்லுங்க. அடியேன் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவடி சேவிச்சுக்கிறேன் சுவாமி. தன்யூஸ்மி சுவாமி அடியேன்.